எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கல்வி அமைச்சினுடைய மாதிரி வினாத்தால் இப்போ கிட்டடியெல்லாம் வெளியிடப்பட்டது. அதில் வந்த பகுதி 2 ஏ பாட்டை பார்க்க போகிறோம் பிள்ளைகள். கஷ்டம் ஒன்றும் இல்லை, மிகவும் இலகுவான ஒரு கேள்வியெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்கண்ணே. எல்லோரும் பிடிஎஃப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிஎஃப் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பேப்பரை செய்து பார்த்துட்டு விடைகளை பார்த்துக்கொள்ளுங்க. தனியாக விடைகளை பார்த்து பிரயோஜனம் இல்லை. சரி, அப்போ இது வந்து ஒரு கஷ்டம் இல்லை பிள்ளைகள், இலகுவான ஒரு பேப்பர் தான். இதே போல் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வர கேள்விகளும் இலகுவாக வரணுமென்று கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. லேசாக வந்தால் செய்துட்டு போகலாம் என்ன பிள்ளைகள். ரைட். அப்போ முதலாவது கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். வர முதலாவது கேள்வி என்ன வருது? முதலாவது கேள்வி பெரும்பாலும் ஒவ்வொரு பாஸ்வேர்டை பார்த்தாலும் என்ன கூட்டு வட்டி, எளிய வட்டி, தவணை கட்டணம், தவணை கட்டண சதவீதம் சம்மந்தமான கேள்விலாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ சில பேப்பரை பார்த்தீங்கன்னா அதில் பகுதி 2 முதலாவது என்ன வர சில வகையில் ஏ பார்ட் பி பார்ட் உடைச்சி போட்டாருண்டா அதில் சில இடங்களில் பங்கு லாபமும் ஒரு சாயல் நடிக்கும். அதில் பி பார்ட்டில் பங்கு லாபத்தையும் கேட்டுக்கலாம். அந்த ஒரு கேள்வியில் ஏ பார்ட் பி பார்ட் வரைக்க பிள்ளைகள் பி பார்ட்டில் பங்கு லாபத்தையும் சில இடங்களில் ஜாயின் பண்ணிக்கிறார். பகுதி 2 நீங்கள் பாசிட்டிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த முறை வந்து சில வேளை உங்கள்ட பங்கு லாபத்தையும் சேர்த்து கூட்டு வட்டியையும் சேர்த்து பங்கு லாபத்தையும் தவணை கட்டணத்தையும் சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. சரி, அதை பார்த்துக்கொள்வோம். அப்போ இந்த முறை வந்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் இலகுவான கேள்வி தான். தவணை கட்டணமும் அதே மாதிரி கூட்டு வட்டியும் வந்திருக்குது. அப்போ கேள்வியை பார்த்தோம்னா பிள்ளைகள், மகேஷ் 24% ஆண்டு வட்டிப்படி குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறையில் 24 சமமாத தவணைகளில் செலுத்தி முடிப்பதற்கு ரூபாய் 120,000 கடனாக பெற்றார். அருணி ஆண்டுக்கு 12% கூட்டு வட்டிப்படி 2 வருடங்களுக்கு ரூபாய் 120,000 கடனாக பெற்றார். இருவரும் தமது கடன் தொகைகளை முற்றாக செலுத்தி முடிப்பதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகைகளை வெவ்வேறாக கண்டு அதன் அடிப்படையில் இலாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர் யார் என்பதை விளக்குகிறார். அப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேர்லையும் ஒரு ஆள் வந்து தவணை கட்டணம் குறைந்து செல்லும் மீது முறைக்கு வட்டி கட்டுற முறையில் காசு கடனாக வாங்குறா. இன்னொரு ஆள் என்ன செய்கிறான்டா கூட்டு வட்டிக்கு கடனாக வாங்குறா. அப்போ 2 பேர் கடன் வாங்கினோம். அதில் யார் வந்து லாபகரமான முறையில் கடனை செலுத்தி முடிப்பினோம்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்ய வேணும், எங்களுக்கு நாங்கள் 2 முறையிலையும் எவ்வளவு காசு அவர் மொத்தமாக கட்டினோம் என்பதை கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட வட்டி குறைவண்டு, யார்கிட்ட வட்டி குறைவண்டு. வட்டி குறைவாக வந்தால் தான் அது லாபகரமானதாக இருக்கும். என்ன ரைட். முதலாவது மகேஷ் என்ன செய்கிறான்டா, மகேஷ் அவள் வந்து 120,000 கடன் வாங்குறா பிள்ளைகள். 120,000 ரூபா, 24% ஆண்டு வட்டி வீதம் 24%. தவணைகள் எண்ணிக்கை, அதாவது மாத தவணை வந்து 24 தவணைகள், 24 மாதம். சரி, முதலாவது என்ன செய்யணும், இவ மொத்தமாக எவ்வளோ காசு கட்டுவான்னு பார்க்கணும். இவ இதில் வாங்கினவா, இவ வந்து தவணை கட்டண முறையில் வாங்கியிருக்கிறா. தவணை கட்டண முறையில் வாங்கியிருக்கா. அப்போ இவ வந்து எவ்வளோ காசு கட்டுவான்னு பார்ப்போம். முதலாவது காண வேணும் எதுவும் பிள்ளைகள், 1 மாத கடன் பணம். 1 மாத கடன் எப்படி காண்றது? மொத்த கடன் காசு 120,000 ரூபா. எத்தனை மாதங்கள் செலுத்துவதாக அவள் சொல்லி வாங்கியிருக்கிறா? 24 தவணைகளில் செலுத்தி முடிப்பதாக சொல்லி வாங்கியிருக்கிறா. அப்போ 120,000 ரூபாவை அவள் 24 மாதங்களில் செலுத்தியாக வேணும். அப்படின்டா மொத்த கடன் நாங்கள் 24 பிரிக்க வேண்டியிருக்கும். அப்போ எங்களுக்கு 1 மாத கடன் வரும் இல்லையா? இதை பிரித்தோம்னா எங்களுக்கு 6 நாள் 24, 6 2 12. இதை பிரித்தோம்டா 5,000 ரூபான்னு வரும். அப்போ 1 மாத கடன் பிள்ளையில் 5,000 ரூபா. 1 மாத கடன் 5,000 ரூபா. அடுத்து காண வேண்டியது 1 மாத வட்டி. எங்களுக்கு வட்டி வீதம் தெரியும் 24%. ஆண்டு வட்டி வீதம் 24% தெரியும். 1 மாத கடன் காசு தெரியும் 5,000 ரூபா. அப்போ நாங்கள் வட்டியை காணலும். அப்போ 1 மாத வட்டி, 1 மாத வட்டி சமன் 100 மேல் வட்டி வீதம் 24 தர 1 மாத கடன் பணம். ஏன் மாத வட்டி காண்றபடியாக 1 மாத கடன் பணம் போட வேணும். 5,000
தர மறக்காமல் உண்டுங்கள் பெண்ணு போட வேணும். ஏனெண்டா தரப்பட்டது ஆண்டு வட்டி வீதம், நாங்கள் காணுகிறது மாத வட்டி. ஆகவே இதில் உண்டுங்கள் பெண்ணு போட்டாகவே வேணும். இதை சுருக்கினா பிள்ளைகள் இந்த 24 அங்கே 12 இருக்குது வெட்டலாம். 12 12 இந்த 2 சைவருக்கு வெட்டலாம் பிள்ளைகள். வெட்டினா 2 தர 50 எவ்வளோ வரும்? 100 ரூபா வரும். ஒரு மாத வட்டி 100 ரூபா. அடுத்து நான் காண வேண்டியது செலுத்திய மொத்த வட்டி. செலுத்திய மொத்த வட்டி செலுத்திய மொத்த வட்டி காண முதல் நான் காண வேணும் என்னண்டு மாத அலகுகள் எண்ணிக்கை காண வேணும். மாத அலகுகள் எண்ணிக்கை. மாத அலகுகள் எண்ணிக்கை. ஏன் மாத அலகுகள் எண்ணிக்கை கண்டாத்தான் நான் செலுத்தின மொத்த வட்டி காணலும். மாத அலகு எண்ணிக்கை காண செய்யணும். தவணைகள் 24 தர 25/2. சுகினா பிள்ளைகள் ஈரொன்று ஈர் 12 இதில் சுகினா வரும் மங்களுக்கு 12 66 மிச்சம் 12 24 30 300 தவணைகள் 2 வரும். 300 மாத அலகுகள் 2 வரும். 300 மாத அலகுகள். சரி, அடுத்து செலுத்தினா மொத்த வட்டி. மொத்த வட்டி சமன் 300 தர மொத்த மாத அலகுகள் தெரியும் 300. ஒரு மாத அலகுக்கு 100 ரூபாண்டா 300 மாத அலகுகளுக்கு 300 தர 100ஆக இருக்கும். செலுத்தின மொத்த காசு வட்டி வந்து மொத்த வட்டி 30,000 ரூபாவாக இருக்கும். செலுத்தின மொத்த வட்டி எவ்வளவு? 30,000 ரூபா. செலுத்தின மொத்த வட்டி 30,000 ரூபா. வாங்கின கடன் 120,000 ரூபா. அப்போ செலுத்திய மொத்த பணம் என்னவாக இருக்கும் என்றால் செலுத்திய மொத்த தொகை என்னவாக இருக்கும் என்றால் 120,000 சக வட்டி 30,000 உடனே வரும் பிள்ளைகள் 150,000 ரூபா. அப்போ மகேசி செலுத்தின காசு பிள்ளைகள் 150,000 ரூபா. மகேசி செலுத்திய பணம் 150,000 ரூபா. நாங்கள் அடுத்து காண வேண்டியது பிள்ளைகள் அடுத்து யார் காசு வாங்கியிருக்கிறது? அடுத்து காசு வாங்கினது வந்து அருணி. அருணி எவ்வளோ காசு வாங்கியிருக்கா? 120,000 ரூபா தான் கடன் வாங்கியிருக்கிறா. அவன் வட்டி வீதம் வந்து ஆண்டு வட்டி வீதம் 12 வீதம். இவ வாங்கின முறை வந்து கூட்டு வட்டி முறை. கூட்டு வட்டி எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள். சரி, உங்களுக்கு தெரியும் இலகுவான முறையில் நாங்கள் கூட்டு வட்டியில் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தமாக செலுத்தின காசு. அப்போ 12 வீதம்னு சொன்னால் செலுத்துகிற காசு எவ்வளவாக இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 100 மேல் 112 இருக்கும். 12 வீதம்னு சொன்னால் பிள்ளைகள் செலுத்துகிற காசு எவ்வளவாக இருக்கும்? 112 வீதமாக இருக்கும். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ பிள்ளைகள்? 100 மேல் 112. அப்போ 2 ஆண்டுகளுக்கும் 100 மேல் 112 தர 100 மேல் 112 தர காசு 120,000 ரூபா. இந்த சுருக்கினா அப்படி எங்களுக்கு வரும் 0 0 வெட்டுப்படும் 0 0 வெட்டுப்படும் 2 0 வாங்க 2 0 112 தர 112 தர 12. இதை சுருக்கினா அப்படி எங்களுக்கு வரும் எவ்வளோண்டா 150,522 வரும். 150,528 ரூபாண்டு வரும். சரிதானே? 150,528 இங்கே பார்த்தோம்னால் மகேசி செலுத்தின காசு 150,000 ரூபா. இங்கே அருண் செலுத்தின காசு 150,528 ரூபா. அப்போ யார் பிள்ளைகள் அதிகமாக காசு கொடுத்துருக்கீங்க வட்டியாக? ஓம், அருணி வந்து செலுத்தின காசு கூட. அருணி மொத்தமாக செலுத்தின காசு கூட. மகேசி செலுத்தின காசு 150,000, அருண் செலுத்தினது 150,528 ரூபா. இவ 528 ரூபா கூட கொடுத்துருக்குறா. ஆகவே இது லாபகரமான முறையில் காசு கடன் வாங்கின யாருன்னு கேட்டால் மகேசி. லாபகரமான முறையில் கடன் வாங்கின யாருன்னு கேட்டால் மகேசியாக இருக்கும். அப்போ விடையின்னு கொடுப்பீங்கள் மகேசின்னு விட கொடுப்பீங்கள். செய்க வட்டிலாம் செய்திருக்க வேணும். இந்த கூட்டு வட்டிக்கான மற்ற முறை இருக்குது பிள்ளைகள். எப்படி இப்படி செய்திருப்பீங்களே என்ன? முதலாம் ஆண்டு வட்டி. முதலாம் ஆண்டுக்கு 100 மேல்
12 தர எவ்வளவு 120,000. சரி அப்படி எங்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு 144 14,400 வந்திருக்கும். முதலாம் ஆண்டு வட்டி வந்து 14,400. அப்புறம் என்ன செய்யணும்? 2ஆம் ஆண்டுக்குரிய கடன் காசு காணணும். 2ஆம் ஆண்டு கடனுக்கு என்ன செய்யும்? இந்த 120,000தோட இந்த வட்டி அவ செலுத்த வேண்டிய வட்டி இருக்குது, அதுவும் போய் சேரும். என்ன கூட்டினா விட வரும் 134 இப்படி வந்திருக்கும். சரி 134,400 ரூபா. அப்புறம் என்ன செய்வீங்க? 2ஆம் வருடம் வட்டி காணிக்கல. 2ஆம் வருட வட்டி காணிக்க 100 மேல் 12 தர 134,400 பார்த்துருப்பீங்க. எப்படி போட்டாலும் சரி. வெட்டுப்பட வரும் பிள்ளைகள் 12 48 4 மிச்சம், 12 48 4 52 2 5 மிச்சம், 12 36 5 41 4 மிச்சம், 12 12 4 16 16,128 ரூபா 2ஆம் வருட வட்டியாக வந்திருக்கும். முதலாம் வருடம் இறுதியில் செலுத்த வேண்டிய காசு வந்து 134,400 ரூபா. 2ஆம் வருட வட்டி வந்து செலுத்த வேண்டிய வட்டி வந்து 16,128 ரூபா. அப்போ செலுத்த வேண்டிய மொத்த காசு என்னவா இருக்கும்? செலுத்த வேண்டிய மொத்த காசில் போகிறோம் பாருங்கள் பிள்ளைகள். 134,400 ரூபா இருந்தது 2ஆம் வருஷம் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டிய காசு. அந்த காசுக்குரிய வட்டி வரும் பிள்ளைகள் 16,128 ரூபா. இந்த கூட்டிங்கிட்ட வரும் 8 2 5 6 4 10 ஒரு மிச்சம் 3 4 1 5 180,528 ரூபா. நீங்கள் எந்த முறையில் செய்தாலும் சரி பிள்ளைகள், இப்படியும் செய்யலாம். இதுக்கும் சரிதான், இதுக்கும் இலகுவான முறை தான். இப்படி செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் பரவாயில்லை, விடை வந்து சரியாக வர வேணும். சரிண்ணா? இப்போ லாபகரமான யாருக்கு லாபகரமானது? மகேஷுக்கு லாபகரமானதாக இருந்திருக்கும். சரிண்ணா பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி பிள்ளை இதே மாதிரி உங்களுக்கு கூட்டு வட்டியும் தவணைக்கடனும் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். என்னண்டு தவணைக்கடனும் வந்தால் அப்படி பலன்னு தெரியணும். பங்குகளை வாங்கி விற்று எடுத்த காசை கொண்டு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்குரிய மொத்த காசு கட்டையிலுமா, தவணை கட்டணத்தின் கீழே கட்டையிலுமான்னு கேட்பார். அதை 7 மண்டு செய்யலுமான்னு பாருங்க. அப்படி நீங்கள் எல்லாருக்குள்ளே யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி பங்குகளையும் கூட்டு வட்டியும் கேட்கலாம். சரி பிள்ளைகள்? ரைட். 2ஆவது கேள்வி பார்ப்போம். 2ஆவது வேற இப்போ அதுவும் இலகுவான கேள்வி தான். ரெண்டாவது கேள்வி வரைவு பிள்ளைகள். இந்த வரைவு கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வரைவு ஒரு இருபடி வரைவு. அதாவது எக்ஸின் வர்க்கம் வாரது 2ஆம் படியில் வர வரை தான் வாரது. அது தெரிந்தானே உங்களுக்கு? ரைட். அது என்னென்ன மாதிரி வரலாம்? எல்லாமே வர்க்கம் வாரதான் பிள்ளைகள். 2ஆம் படி வாரதான். அப்போ அதை வடிவமாக கேட்கலாம். y சமன் ரைட்டாக கேட்குறான் x வர்க்கம் சக 2x சக 5 ஏதோ ஒன்று கேட்கலாம். சரி, வேறு கேட்குறான் அப்படி கேட்கலாம். y சமன் x சக 2 x சக 3 இப்படி கேட்கலாம். அல்லது y சமன் x சக 5 வர்க்கம் சய 6 இப்படி கேட்கலாம். அல்லது இப்படி கேட்கலாம். y சமன் சய x சக 2 x சக 3 இப்படி கேட்கலாம். அதாவது ஒரு இருபடியாக கேட்கலாம். எல்லாமே என்ன வடிவம்? எல்லாமே இருபடி வடிவம் தான். எல்லாமே இருபடி வடிவம் தான். அப்போ இதில் எப்படி கேட்டாலுமே நாங்கள் கேள்வி செய்யலாம். கேள்வி செய்யலாம். என்னது? முதலாளி என்ன கேட்பார்? அந்த அட்டவணையில் பெருமானம் விடப்படாத அந்த கட்டத்துக்கு வர வேண்டிய பெறுமதி எவ்வளவு, வைக்குரிய பெறுமதி எவ்வளவு. அப்போ என்ன செய்யணும்? தரப்பட்ட சமன்பாட்டில் எக்ஸுக்காக ஒன்று பெருதிட்டோம்னா அது விட வரும். அப்படி அவர் வரைவு தரையில் வரைவு சமன்பாடு தரையிலன்னு சொன்னால் கட்டாயம் வரைவு தருவார். வரைவுண்ட சமன்பாடு தரையிலண்டா வரைவு தருவார். வரைவு தந்தா அதில் நாங்கள் வைய கண்டுபிடிக்கலாம். அந்த அட்டவணையில் இப்படி சய 3க்கு தரையிலன்னு வைங்களேன், பிளாங்காக இருக்குது. ஆனால் வரைவு தந்திருக்கிறார். இப்படி வரைவுன்னு தந்திருக்கிறார். சரி, இப்போ சய 3 ஜலவகம் இப்படி. சரி, இப்படி இப்போ சய 3க்கு இதில் ஒரு புள்ளி அதுக்கு இப்படி என்ன. அப்போ வரைவு கட்டாயம் குறிச்சு பரவதில்லை அப்படி. அப்போ சய 3க்கு எதுன்னு நாங்கள் என்ன செய்யணும்? சய 3க்கு உணர கோடை குறி பார்த்தோம்டா அது போய் வரைவட்டும்.
அதுக்கு நாங்கள் y குறி பார்த்தோம்டா y குறிய பெறுமதி இதில் எங்களுக்கு yHல கிடைக்கும். இப்படி நான் yயை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அப்படி நாங்கள் எப்படி கேள்வி தந்தாலும் நாங்கள் கேள்வி செய்யலாம். கேள்வி இலகு தானே, எல்லாம் ரெண்டாம் படி தானே. இவ்வளோ பார்த்து பயப்படுறது எல்லாத்தையும் பார்த்து இப்படி தான் பேப்பருதா? y சமன் 5 சை 2x ஐ x வேணா பேப்பருதா? இல்லை, எல்லாமே இரண்டாம் படி தான். எல்லாமே ரெண்டாம் படி தான் பிள்ளைகள். அதை மாற்றி போட்டு பாருங்கள். எக்ஸ் வர்க்கம் சை எக்ஸ் வர்க்கம் சை 2x சக 5 பாருங்க. சை எக்ஸ் வர்க்கத்துக்கு 3 சை இருக்குது. சை எக்ஸ் வர்க்கம் சை 2x இது சக 5 பின்னுக்கு போடுங்க. ஒழுங்கான முறையில் இருபடிச்சோம் பாடு வரும். இருபடி வரும். இருபடி வரைவு வரும். அப்போ வரைவு எப்படி ஃபார்மெட்லேயும் தரலாம். வரைவு எப்படி தந்தாலும் நாங்கள் கேள்வி செய்தாக வேண்டும். சரி, இந்த கேள்வி பார்ப்போம். இதோ இலகுவான கேள்வி என்ன? இதில் எப்படி ஒன்றுமே நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சமன்பாடு தந்திருக்கிறார். வரைவு கீறுறோம், பெருமதி கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், சொல்லியிருக்கிறார் y சமன் x into x minus 4 minus 2 இதான் வரைவனுடைய சார்பு. y சார்பு. ரைட், இப்போ எங்களை கேட்டிருக்குது தராத புள்ளி வந்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். 10க்கு 2 வந்துருக்கு. எக்ஸுக்கு 2 ஆகல y வந்து அவனு கேட்டிருக்காரு. x சமன் 10 ஆகும்போது இருக்கும்போது y-ன்ற பெருமதி கேட்டிருக்காரு. அப்போ என்ன செய்வோம்? நாங்கள் சமன்பாட்டை ஒன்று எழுதுவோம். y சமன் x minus 4 minus 2. சரி, நாங்கள் y-ஐ கண்டுபிடிக்கணும். x தெரியும். அப்போ x இருக்கிற இடமெல்லாம் என்ன செய்யுங்க? 2 கொண்டே போடுங்க. 10 சை 4 சை 2 10 பிரக்கெட்டுக்கு 10ல் 4 போன எவ்வளோ பிள்ளை? சை 2 சயதர சக சய. அப்போ சய 4 ஈட்டன்னு 4 சகதர சய அப்போ சய 4 சய 2 எவ்வளோ பிள்ளைகள்? சய 2ம் சய 4ம் சய 6. அப்போ எல்லா பிள்ளைகளும் தெரியும் எனக்கு பிள்ளைகள். பாருங்க, சய 1க்கு 3 சைவருக்கு சய 2 1க்கு சய 5 2க்கு சய 6 3க்கு சய 5 4க்கு சய 2 5க்கு 3 எல்லாமே தெரியும். நான் வரவு கீற போகிறேன். அப்போ ஆளோட ததில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த அட்டவணையை பார்த்துனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ஹெச்சில் ஒன்றே ஒன்று தான். யார்? சய 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ நாங்கள் வடிவமைச்சலாம். வரைவை இப்படி இறக்கிக்கலாம் அஞ்சாட. அதே மாதிரி மறைப்பெருமானத்தில் எனக்கு மறை 6 வரைக்கும் வருது தானே. மறை 6 வரைக்கும் வருது. நானே மறை 5 வரைக்கும் தான் கீறிக்கிறேன். அப்போ நீங்கள் வடிவா பிள்ளைகள் பெருமதி எடுத்து கீற வேணும். மறை 6 வரைக்கும் கீற வேணும். மறை 6 வரைக்கும் கீற வேணும். ரைட், புள்ளிகளை குறிப்போம் பிள்ளைகள். முதலாவது புள்ளி சய 1க்கு 3 சய 1க்கு 3. அப்போ சய 1க்கு எக்ஸச்சில் பார்க்கணும். சய 1க்கு 3 5 நேரம் 3 சய 1க்கு நேரம் 3. இதில் அடுத்து சொல்கிறார் சைவருக்கு சய 2 இது 0 உற்பத்தி புள்ளி. சைவருக்கு சய 3 இதில் வரும். 1க்கு சய 5 இதில் வரும். 2க்கு சய 6 இதில் வரும். சரி, 3க்கு சமச்சேதன்மை தானே சய 5 3க்கு சய 5 நேரம் வரும். 4க்கு சய 2 4க்கு சய 2 ஆமே. ஓ, சைவருக்கு சய 2 தானே. மாறி குதிச்சிட்டேண்ணே. இல்லை, சைவருக்கு சய 2 தானே. சைவருக்கு சய 2 பிள்ளைகள். அப்போ 3க்கும் சய 2 3க்கும் சய 2 4க்கு சய 3க்கு சய 2 3க்கு சய 5 அந்த மாதிரி 3க்கு சய 5 4க்கு சய 2 சய 2 5க்கு மறுபடியும் 3. சரியா? அப்படி வளைச்சிக்கன்னா சரி பிள்ளைகள், நாங்கள் கூறுவோம். சரி,
விலண்டாக்கா கீரையில் பிள்ளைகள் விலண்டாக்கா நீங்கள் எடுத்து கீரையில் நீங்கள் மெல்லிய கூடாக அழகாக வளைச்சி கீரை வேணும் சரிண்ணே ரைட் நான் கொப்பியில் இருக்கிறேன் பிள்ளைகள் கிராஃப் கொப்பியில் வேணா அதை காட்டுறேன் பாருங்க ஒருக்கா கிராஃப் கொப்பியில் இருக்கிறேன் கிராஃப் எப்படி வரணும் பிள்ளைகள் இங்கே பாருங்கள் நானும் அது அவசரமாக கண்ணபடியே நான் புல் மண்டை கணக்குறையில் இந்த நடு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதில்ல சும்மா கிராஃபுக்கு இருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே பாருங்கள் எப்படி கிராஃப் என்ன சரியா கிராஃப் எப்படி வந்திருக்கணும் சரி நானும் வசதிப்படியே அப்படி வந்திருக்கு பிள்ளை நானும் சைவ உண்டு அங்கே எடுத்துக்கிறீர்களாம் ஆமாம் நாங்கள் இருக்கிறபடியே அப்படி எடுத்துக்கிறீர்கள் இந்த கிராஃப் இப்படி வந்திருக்கும் உங்களுக்கு கிராஃப் சீலில் இருக்கிற இப்படி வந்திருக்குமா ரைட் சரி நான் கேள்விக்க பார்ப்போம் சரி அப்போ எக்ஸ் வந்து 2 ஆகும்போது y கண்டுபிடிச்சாச்சு வரைவும் கீறியாச்சு திரும்ப புள்ளி 4 கூறு திரும்ப புள்ளி 4 கூறுண்டா பிள்ளைகள் இந்த வரைப்பு எங்கே திரும்ப தானே பாருங்க இதெல்லாம் வரைப்பு திரும்ப தானே அப்போ இவருக்கு எக்ஸ் அச்சு என்ன எக்ஸ் ஆளுகூறு என்ன 2 y வந்து 6 அப்போ திரும்ப புள்ளி வரும் பிள்ளைகள் திரும்ப புள்ளி 4 கூறு வரும் பிள்ளைகள் எனக்கு 2,6 இது புள்ளி அல்லது நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்தீங்கண்டா இந்த அட்டவணையை பாருங்க இருக்கா இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் சில பிள்ளைகள் 2 இந்த 2க்கு நான் புள்ளி கண்டுபிடிக்கணும் 6 அப்போ சமச்சி தன்மையின்படி பிள்ளைகள் இப்படி விரைவுகளை பாருங்கள் எங்கே டேர்ன் ஆகும் வரைவு எங்கே டேர்ன் ஆகும் அது 2லாம் டேர்ன் ஆகும் அப்போ அந்த ஆளுக்கு என்ன செய்யணும்டா இந்த மேலே வார 2ஐயும் கீழே வார 6ஐயும் போட்டிங்கன்னா சரி 2,6 அப்போ வரைவு டேர்ன் ஆகும் தெரிஞ்சு பாருங்க இதில் 3 2 5ன்னு வந்து இதில் ஏதோ இலக்கம் வரா போதும் கண்டுபிடிக்கணும் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் திருப்பி எங்கே போகும் 5 2 3 போதும் அப்போ இதெல்லாம் நாங்கள் பிள்ளை என்ன எனக்கு புள்ளி வரப்போகுது அப்போ நான் 6ன்னு கண்டுபிடிச்சேன்டா ஆளுக்கு என்ன இருக்குது திரும்ப புள்ளி 4 கூறு 2,6 இருக்கும் 2,6 இருக்கும் சரி பிள்ளை இப்படி இலகுவாக கண்டுபிடிக்க தெரியணும் எக்ஸாம் பேப்பரில் ரைட் அடுத்த வழியை பாவம் இருக்கா y சிறிதிலும் சமன் 0 அண்டா y சிறிதிலும் சமன் 0 அப்படியே சார்பு y என்றவங்கள சார்பு தான் சார்பு வந்து சிறிதிலும் சமன் 0 அண்டா என்ன சொல்லுவாங்க அப்போ வரைவு வந்து மறையாக இருக்கிறது சார்பு மறையாக இருக்கிற எக்ஸின் வீச்சு கேட்டுக்கிறார் எக்ஸ் y சிறிதிலும் சமன் 0 சார்பு அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான எழுதுக அதாவது சார்பு மறையாக இருக்கணும் அதே நேரம் அதிகரிக்கணும் சார்பு மறையாக அதிகரிக்கணும் இங்கே இது சார்பு நேரில குறைதல் இது மறையில் குறைதல் இதான் என்னவா இருக்கும் மறையில் அதிகரித்தல் இது நேரில் அதிகரிக்கும் இவ்வளவு என்ன செய்யும் இதில் இவ்வளவு என்ன செய்யும் நேரில் குறையும் இதிலிருந்து இவ்வளவு என்ன செய்யும் மறையில குறையும் இதிலிருந்து இவ்வளவு என்ன செய்யும் மறையில கூடும் இதிலிருந்து இவ்வளவு வரைக்கும் நேரில் கூடும் எங்களை கேட்டிருக்கு y சிறிதிலும் சமன் 0 அதாவது மறையாக என்ன செய்ய வேணும் அதிகரிக்க வேணும் எங்கே அதிகரிக்கும் இதில் இருந்து இஞ்சி வரைக்கும் அதிகரிக்கும் அப்போ எங்கே வரும் பிள்ளைகள் இதில் இருந்து என்ன இதில் இதுக்கு எக்ஸ் என்ன எக்ஸ் ஆளுர் என்ன 2 இதில் இருந்து இஞ்சி இது வரைக்கும் எங்கே வெட்டுணுமா பிள்ளைகள் எதில் வெட்டுமண்டா கிட்டத்தட்ட 4.4 வெட்டுது பிள்ளைகள் 4.4 வெட்டுது சரியா 4.4 வெட்டுது அப்போ இது வரைக்கும் அதிகரிக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் வரைவு மறையாக என்ன செய்யும் அதிகரிக்கும் அதாவது 10லேருந்து 4.4 வரைக்கும் அப்போ சார்பு மறையாக அதிகணும் எங்கேருந்து 10லேருந்து சமன் தானே பிள்ளைகள் சமன் போடலாம் 10லேருந்து எக்ஸ் வரும் சிதிலும் சமன் வரைக்கும் 4.4 வரைக்கும் அதிகரிக்கும் சார்பு மறையாக அதிகரிக்கும் சரியா சரி சார்பு மறையாக குறையிறாங்க சார்பு மறையாக குறையினா இதுலேருந்து இது வரைக்கும் இது எத்தனை வந்து சொல்லுங்க பார்ப்போம் 0.4 0.4ன்னு சொன்னால் 0.4லேருந்து இது வரைக்கும் 2 வரைக்கும் என்ன இப்போ சார்பு மறையாக குறையிறேன்னு சொன்னால்
சய சைவதசம் 4 சமனாக இருக்கும் எக்ஸ் வரும் எது வரைக்கும் பிள்ளைகள் 2 வரைக்கும் சாறு மறையாக குறையும். அப்போ நேராக குறையிறேன்னு சொன்னால் நேராக குறையிறேன்னு சொன்னால் இதுலேருந்து வரைக்கும் நேராக குறையும் என்ன பிள்ளைகள். சரி சய ஒன்றுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் சமன் என்னவாக இருக்கும் நேராக குறையிறா பிள்ளை சமன் இதுவாக இருக்கும் இந்த சைவசம் 4 நேராக அதிகரிக்கிறேன்டா இதுலேருந்து இது வரைக்கும் 4.4 எக்ஸ் இதுக்கு சமனாக இருக்கும் 5 வரைக்கும். இது சார்பனை இல்லாத இருக்குதா இருக்கு. சரியா ஈஸியாக நடிக்கணும் பிள்ளைகள். அடுத்து கேட்டுக்கிறார் y சமன் எக்ஸ் மைனஸ் ஏ வர்க்கம் சய பி எனும் வழியில் எழுதி வர்க்கமூல மாறின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு கண்டுபிடிக்கிட்டான். சரி என்னண்டு வேற உங்களோட சார்பு தான் இதில் இந்த வேற y சமன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 2 எப்படி தட்டான் y சமன் எக்ஸ் மைனஸ் ஏ இந்த வர்க்கம் சய பி என்னோடது மாற்றிட்டான். என்ன விட இலகுவாக மாற்றலாம் வேணே இந்த பாருங்க இருக்கா எப்படி மாற்றுறது. இதுக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று வந்து வரைபின்ட சமச்சீர சமன்பாடு தெரியணும். வரைபின் சமச்சீரச்சின் சமன்பாடு தெரியணும். என்ன பிள்ளை சமச்சீரின் சமன்பாடு இந்த சமச்சீரின் சமன்பாடு என்ன பிள்ளை எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 2. அடுத்து தெரியணும் எனக்கு வரைபின் இழிவு புள்ளி என்ன பிள்ளைகள் இழிவு புள்ளி சய 6 இதெல்லாம் இழிவு புள்ளி சய 6. சரியா ரைட். அப்போ என்ன வரும்னு சொன்னால் இதில் என்ன சொல்லுங்க இதான் மைனஸ் ஆகும். உள்ளுக்கு கொண்டு போய் மைனஸ் வந்து போட்டு வைங்க. 2 உள்ளுக்கு போனால் மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 சமன் 0 எக்ஸ் மைனஸ் 2 சமன் 0 வரைபின் இழிவு புள்ளி சய 6. அப்போ என்ன ஷேப்பில் இருக்குமாண்டா y சமன் ஒன்றும் இல்லை இதுக்கு அப்படியே போடுவீங்கள எக்ஸ் மைனஸ் 2 அதுக்கு ஒரு வர்க்கம் மைனஸ் 6 அப்படியே போடும். ரைட். அப்போ இங்கே ஏ மாதிரி என்ன இருக்குது ஏ மாதிரி அங்கே 2 இருக்குது. அப்போ ஏ சமன் 2 இருக்கும். பி மாதிரி என்ன இருக்குது 6 இருக்கா பி சமன் 6 இருக்கு. சரியா இதோட கேள்வி முடியலை என்ன சொல்லியிருக்கிறார் வர்க்கமூல மாறின் பெருமானத்தை கேட்டுருக்கிறார் என்ன. ரைட் அதை அடித்து பிடிச்சிவோம். சரி அப்போ அங்கே தெரியும்போது y சமன் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம் சய 6. சரி அதே மாதிரி எக்ஸினுடைய தீர்வு தெரியும். y சமன் 0 ஆகும்போது எக்ஸின் தீர்வுகள். சரி சார் சரி ரைட். இதில் அப்படி எக்ஸ் 2 வர்க்கம் எக்ஸ் 2 வர்க்கம் சய 6 சமன் y சமன் எக்ஸ் 2 வர்க்கம் சய 6. இதில் இருந்து வர்க்கமூலம் 6 பெருமதி கேட்டிருந்தா அப்படி நான் என்ன சொல்லணும்டா முதலாவது y சமன் 0 ஆகும்போது y சமன் 0 கேட்கல எக்ஸ் என்ற தீர்வை கண்டுபிடிக்கணும் வேணே. அதே இது எக்ஸ் சமன் y சமன் 0 இந்த எக்ஸ் அச்சு புள்ளி ஏன்னா எங்களோட கிராஃபை வந்து எக்ஸ் அச்சு வெட்டுற புள்ளி தான் என்னவா இருக்கும் மேற்படி வரைபிண்ட மேற்படி சார்பண்ட என்னவா இருக்கும் மூலங்களாக இருக்கும். இவரும் சைவதசம் 4 y சமன் 0 ஆகும்போது எக்ஸின் தீர்வு யார் மாறும் சைவதசம் 4. சரி அப்போ நேர்பெருமானத்தை எடுப்போம் பிள்ளைகள் 4.4 எடுப்போம். 4.4 எடுத்தோம்டா எழுதுவோம் y சமன் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம் சய 6. இங்கே எனக்கு y சமன் 0 இருக்கும். y சமன் 0 ஆகும்போது தான் எனக்கு வந்து எக்ஸுக்கு 2 விட கிடைக்கும். அதில் நேர்பெருமானத்தை எடுப்போம் 4.4 எடுப்போம். எக்ஸ் மைனஸ் 10 வர்க்கம் சய 6. அப்போ இந்த கழிவர் 6 அப்படி அங்கால போய் என்ன செய்யும் கூட்டு போடும். அப்போ அங்கால 6 வரும் சமன் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம்
அப்போ ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் போடுவோம் பிள்ளைகள். வர்க்கமூலம் போட்டால் அவர் கேட்ட வர்க்கமூலம் 6 இங்கே வந்துடும். வர்க்கமூலம் 6 வந்துடும். வர்க்கமூலம் 6 சமன் இந்த வர்க்கமும் வர்க்கமூலம் இல்லாத போனால் x/2 இருக்கும். அப்போ எக்ஸினோட நேர்பெருமானம் பிள்ளைகள் 4.4 இருக்கும். 4.4 2 இருக்கும். அப்போ வர்க்கமூலம் 6க்கு விட வரும் பிள்ளைகள் 4.4 2 போனால் 2.42 வரும். சரி, நீங்கள் மறைப்பெருமானத்தை எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் வர்க்கமூலம் 6க்கு என்ன வந்திருக்கும்? 4 போடுங்க. 0.4 2 எவ்வளவு? 2.42 வந்திருக்கு. சரியா பிள்ளைகள்? இது வர்க்கமூலமான பெருமதி காண்ட முறை. அப்போ என்ன செய்யணும்? முதலாவது வர்க்கமூலம் ஏதாவது கேட்டால் வர்க்கமூலத்துண்ட பெருமதி கேட்டால் முதல்ல என்ன செய்யணும்? வரைவின்ற சார்பை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த வடிவத்துக்கு மாற்றணும். எங்கே? இந்த வடிவம் இவருக்கு மாற்றணும். y = x/a வர்க்கம் b என்ற வடிவத்துக்கு மாற்றணும். அப்படி y = x/a வர்க்கம் b வடிவத்துக்கு மாற்றணும். சரியோ? வரைவை அந்த வடிவத்துக்கு மாற்றினா பிறகு y = 0 ஆகும்போது x என்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். y = 0 ஆகும்போதுனா அங்கட x அச்சு தான் y = 0 கோடு. அப்போ எங்களோட வரைவை வந்து x அச்சு வெற்ற பொழுது என்னவா இருக்கும்? சார்புண்ட மூலங்களாக இருக்கும், தீர்வுகளாக இருக்கும். அந்த ரெண்டு விட கிடைக்கும். அப்போ எக்ஸுக்குரிய பெருமானத்தை கண்டு வச்சுக்கணும். இதில் 4 4 எக்ஸை கண்டுபிடிச்சு வச்சுருக்கணும். பிறகு நீங்கள் மாற்றி வச்சுக்க சமன்பாடு தானே y = x/a வர்க்கம் bன்னு சொல்லி இதில் ஒன்று என்ன செய்யணும்? அதை கொண்டு பிரதிட வேண்டி இருக்கும். அப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட வர்க்க மூலத்தினோட விட என்ன செய்யும்? கிடைக்கும். சரியா? இதான் வர்க்க மூலங்கன்ற முறை. சரியா பிள்ளை? ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன். என்னென்றா பிள்ளை, எனக்கு இந்த வீடியோ செய்கிற டைமில் கொஞ்சம் குறைவாக இருக்குது பிள்ளைகள். வீடியோ செய்யவே இல்லை, அந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்குது. கிளாஸ் செய்கிறதும் கஷ்டம். சரிதானே? ஸ்பீடாக சொல்லிக்கொண்டு போகிறேன் பிள்ளைகள். விளாங்கலன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் விளாங்கப்படுத்தி வீடியோ ஒன்று போடுறேன். சரியா? ரைட். மூன்றாவதுலேயே பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஒருங்க சமன்பாடு கேள்வி ஈஸியான கேள்வி ஒன்றுண்ணே. சரி பார்ப்போம். ஜனனி மற்றும் மயூரி ஆகியோர் ஒரே தொலைபேசி நிறுவனத்தின் தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தும் இருவராவர். ஒரு குறித்த தினத்தில் அவர்கள் இருவரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு செலவிட்ட காலமும் அனுப்பிய குறுஞ்செய்தியின் எண்ணிக்கையும் அன்றைய தினம் அதற்காக செலவிட்ட தொகைகளும் கீழில் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. ஜனனி மயூரியும் இருக்கினவாம். ஜனனி வந்து 10.5 நிமிடங்கள் காய்ச்சிருக்கிறா. மயூரி 30 நிமிடம் காய்ச்சிருக்கிறா. அதே போல் ஜனனி 20 குறுஞ்செய்தி மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. இவ 10 மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. இவ ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாக்கு ஜனனிக்கு வந்து கோல் காய்ச்சதுக்கும் மெசேஜ் போட்டதுக்கும் சேர்த்து 31 ரூபா அறவிடப்பட்டிருக்குது. மயூரிக்கு கோல் பேசினதுக்கும் மெசேஜ் அனுப்பியதும் சேர்த்து 65 ரூபா அறவிடப்பட்டிருக்குது. சரி, இப்போ வந்து வாசிப்போம். நிறுவனம் தொலைபேசி அழைப்புகளுக்கு 1 நிமிடத்துக்கு அறவிடும் தொகையே எக்ஸ் ரூபா. தொலைபேசி அழைப்புக்கு 1 நிமிடத்துக்கு எக்ஸ் ரூபா ஆண்டும் குறுஞ்செய்தி ஒன்றுக்கு வை ரூபா ஆண்டும் கொண்டு குறுஞ்செய்திக்கு வை ரூபா எனவும் கொண்டு மேலே அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி ஒருங்கிணை சமன்பாடு சொல்லி ஆக்குக. என்ன பிள்ளை? 1 நிமிஷத்துக்கு எக்ஸ் ரூபா. அவள் 10.5 நிமிடங்கள் கழிச்சா எவ்வளவா இருக்கும்? 10.5 எக்ஸ். நான் சொல்ல பிள்ளையா? 1 நிமிடத்துக்கு எக்ஸ் ரூபாண்டா 10.5 நிமிடத்துக்கும் 10.5 எக்ஸ். 10.5 தர எக்ஸ் வந்து 10.5 எக்ஸ். ஒரு மெசேஜுக்கு வை ரூபா. 20 மெசேஜுக்கும் 20 தர வை எவ்வளவு? 20 வை ரூபா. சேர்த்து மொத்த காசு எவ்வளோ பிள்ளைகள்? 31. இன்னும் முடிக்கலையா? ரைட். இதை பார்த்தோம்னா இவர் ஒரு இதாக இருக்குதாண்ணே, முழு எண்ணில் இல்லை, பின்னமாக இருக்குது. அப்போ தான் முழு எண்ணாக மாற்றணும். முதலாவது முழு எண்ணாக மாற்றுவோம். இந்த 10.5 என்றது கலப்பெண் பிள்ளைகள். இந்த கலப்பெண்ணை நான் முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 20 20 முன்னும் 21 2 உங்களுக்கு தெரியும். முறைமையில்லா கலப்பெண்ணா முறைமையில்லா பின்னமாக மாற தெரியும். எக்ஸாக 20 y = 31. இது இன்னும் பின்னமாகவே இருக்குது. அப்போ இதை நான் மாற்றணும். அதாவது 2 இங்கே 2 வரபடியாக எல்லாத்தையும் 2ஆல் பெருக்குவோம். தர 2 தர 2 தர 2 பெருக்கினா பிள்ளைகள் 2 வெட்டுப்படும். 21 எக்ஸ் என்று வரும். சக 22 40 y என்று வரும்.
சமன் 62. நீங்கள் கேட்கலாம் இதை மட்டும் பெருக்கினா சரிதானே சார் 21 2 மட்டும் பெருக்கிட்டு அங்கால பெருக்கினா சரிதானே இடையில இருக்கிறால பெருக்கிறீங்கண்டா அப்படி இல்லை நீங்கள் சமன்பாட்டின் ஒரு பக்கம் ஒரு செய்கையை செய்தால் அவ்வளோத்தையும் செய்ய வேண்டியிருக்கும் அனைத்துக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் இதை 3ஆல் பிரித்தா எல்லாத்தையுமே 3ஆல் பிரிக்க வேண்டியிருக்கும் இங்கே 2ஆல் பெருக்கினா எல்லா உறுப்புகளையும் 2ஆல் பெருக்க வேண்டியிருக்கும் சரிதானே அப்போ இப்படி வந்து நிற்கிது அப்போ இதனுடைய முதலாம் சமன்பாடாக இருக்கும் சரியா இது ஜனனியை வச்சு எழுதுனா அடுத்த மயூரிக்கு வரேன் மயூரிக்கும் அதே மாதிரி தானே மயூரிக்கு ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸ் ரூபாண்டா அவள் 30 நிமிஷம் கோல் பேசி இருக்கிறா அப்போ 30 எக்ஸ் எவ்வளவு 30 எக்ஸ் ஆயிருக்கு 10 மெசேஜ் அனுப்பியிருக்கிறா ஒரு மெசேஜுக்கு வை ரூபாண்டா 10 மெசேஜுக்கும் 10 வை மொத்தம் வாங்கின காசு 65 இது 2ஆம் சமன்பாடு இது எல்லாமே முழுவன இருக்கிறபடியான சிக்கல் இல்லை 65 சரியா ரைட் அப்போ 2 ஒருங்கான சமன்பாடு ஜோடி உருவாகட்டாம் சமன்பாடு ஜோடி 2ஐயும் உருவாக்கியாச்சு இது முதலாவது கேள்வி 2வது கேள்வி சொல்லுகிறார் இதை தீர்த்து எக்ஸ் எவ்வளவு y எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கட்டாம் எப்படி தீர்க்கிற பிள்ளைகள் தீர்க்கிறேன்டா எக்ஸுன்ற குணகம் அல்லது y குணகம் எங்கேயாவது சமனாக வந்திருக்க வேணும் சமனாக வந்திருக்குதா சமனாக வர இல்லை அப்போ நாங்கள் சமனாக்குவோம் பிள்ளைகள் என்ன இங்கே 40 வை இருக்குது இங்கே 10 வை இருக்கு அப்போ இந்த 10 என்ன சில 4 பெருக்கி விட்டால் 40 வரும் என்ன அப்போ இந்த 2ஆம் சமன்பாட்டை நான் 4ஆல் பெருக்கிறேன் பெருக்கினா 2ஆம் சமன்பாடு வரும் 4ஆல் பெருக்க போகிறேன்னா 4 3 12 120 எக்ஸ் சக 40 வை சமன் 4 தர 65 4 5 20 2 மிச்சம் 4 24 26 260 இதனுடைய 3ஆம் சமன்பாடு வச்சுக்கொள்கிறேன் 2ஆம் சமன்பாடை நான் 4ஆல் பெருக்கி வந்தபடியே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் 3ஆம் சமன்பாடு சரி அப்போ இதில் 40 வை இருக்குது என்னுடைய முதலாம் சமன்பாடில் 40 வை இருக்கு அப்போ யார் பெருசுன்னு பாருங்க 3ஆம் சமன்பாடாக பெருசா அப்போ 3ஆம் சமன்பாட்டில் இருந்து 3ஆம் சமன்பாடில் இருந்து முதலாம் சமன்பாடை கழிப்போம் கழிச்சோம்டா 120 எக்ஸ் ஆக 40 வை கழிக்கும் போது கட்டாயம் அடைப்பு போடு கழிங்க பிள்ளைகள் கழித்தல் முதலாம் சமன்பாடு 21 எக்ஸ் சக 40 வை சக 40 வை சமன் 260 சய அவ்வளவு 62 சரி 120 எக்ஸ் ஆக 40 வை சய 21 எக்ஸ் சயதர சக சய 40 வை சமன் 262 போனா பிள்ளைகள் 198 வரும் அப்படி போனான் 260 போனா பிள்ளைகள் 200 2 போனால் 198 சரியா ரைட் அப்போ 40 வையும் கட் பண்ணப்பட்டு போயிடும் 120 எக்ஸ்லேருந்து 21 எக்ஸ் போனால் அதுன்னு 99 எக்ஸ் சமன் 198 அப்படி போய் கழிச்சு நான் 120லேருந்து 20 போனால் அவ்வளோ பிள்ளைகள் 100 அதில் 1 போனால் அவ்வளோ 99 எக்ஸ் அப்போ உனக்கு எக்ஸ் தான் தேவை என்ன செய்வோம் 198 99ஆல் வகுப்பம் வகுத்தா எக்ஸ் வரும் பிள்ளைகள் 2 எக்ஸ் சமன் 2 அப்போ தொலைபேசி கட்டணம் தெரியும் பிள்ளை தொலைபேசி அழைப்புக்கு அந்த விலையமைப்பு வாங்குற காசு எவ்வளவா இருக்கும் நிமிடத்துக்கு 2 ரூபாவாக இருக்கும் நிமிடத்துக்கு 2 ரூபா இனி எக்ஸ் சமன் 2 கூட என்ன செய்ய போகிறேன் எக்ஸ் சமன் 2ஐ சமன்பாடு அங்கே போடுவோம் இதில் போடுவோமா 2இல் பிரதியிட சமன்பாடு 2இல் பிரதியிட எவ்வளோ வரும் பிள்ளைகள் 30 எக்ஸ் சக 10 வை சமன் 65 இப்போ எக்ஸுக்கு 2 போட்டா பிள்ளைகள் 30 2 சக 10 வை சமன் 65 32 60 சக 10 வை சமன் 65 பிள்ளைகள் கூட்டு போகிற 60 அங்கே போய் கழிவிடும் 10 வை சமன் 65 மைனஸ் 60 10 வை வரும் பிள்ளைகள் 60 போனால் 5 வை சமன் 5/10 மேலே போடுறேன் வை வரும் அரை வை வரும் அரை அப்போ எழுதி காட்டணும் பிள்ளை வடிவ எழுதி காட்டணும் அவருக்கு எக்ஸ் என்று சொன்னால் அழைப்புக்கு அதாவது தொலைபேசி அழைப்புக்கு இப்போ அழைப்புக்குரிய பணம் அழைப்பு ஒன்றுக்கு
நிமிடத்திற்கு அறவிடப்படும் பணம் சமன் 2 ரூபா. குறுஞ்செய்தி ஒன்றிற்கு அறவிடப்படும் பணம் சமன் அரை ரூபான்னு போடலாம் அல்லது 0.5 ரூபான்னு போடலாம். சரிதான பிள்ளை? ரைட். இது எங்களுடைய பார்ட். இதில் பி பார்ட் கேட்டிருக்கார் அட்சரகணித பின்னம். அட்சரகணித பின்னம் உண்டு. சரிதானே? ஓகே, பார்ப்போம். இதான் பிள்ளை கேள்வி. எக்ஸ் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6 சய எக்ஸின் கீழ் எக்ஸ் சக 3. இதை சுருக்கட்டுமா? சரி. அப்போ இஞ்சி எக்ஸ் சக 3 பிள்ளைகள். இஞ்சி ஒரு மூவுறுப்பு கோவை ஒன்று இருக்குது. மூவுறுப்பு கோவை என்ன செய்யணும்? 2ஆம் படியிலான மூவுறுப்பு கோவை. முதல்ல என்ன சொன்னோம்? இவரை நாம் கேரணிப்படுத்த வேணும். அப்போ கேரணிப்படுத்துவோம் பிள்ளை. இதில் போட்டு எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6 இந்த கடைசி இருப்பு 6க்கு தானே ப்ளஸ் 6க்கு என்ன சொல்லணும்? பெருக்கம் பார்க்க வேணும். 2 தர 3 பெருக்கம் 1 தர 6 வரும். அப்போ கூட்டுத்தொகை கூட்டி பார்க்க எனக்கு தானே வரணும்? 5 வரணும். நடுவுறுப்பு 5 வரணும். கூட்டுகையில் நடுவுறுப்பு 5 வரணும். 2 3 5. அப்போ இது சரியாக இருக்குது. 6 3 3 இது வர 6. இது பிள்ளை. எனக்கு சக வந்தபடியா பிள்ளைகள். இதில் சக இருக்கிறபடியா 2 இலக்கத்துக்கு என்ன போட வேணும்? நான் ஒரே குறி போட வேணும். 2 பேருக்கும் சக போடணும், 2 பேருக்கும் சய போட வேணும். 5 குறி என்ன பிள்ளைகள்? 5 என்ன குறி வந்திருக்கு? ப்ளஸ் வந்தபடியால் 2 பேருக்கும் என்ன போடுவேன்? ப்ளஸ் போடுவேன். அப்போ வெறும் பிள்ளைகள் x + 2 x + 3 என்று போடலாம். அதில் வளம் மேலே எழுதுவோம் பிள்ளைகள். என்னண்டு? எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 3x சக 6. 2 பேர்லேருந்து எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸ் சக 2 சக இந்த 3x சக 6லேருந்து 3 பொது எடுக்கலாம். எக்ஸ் சக 2. அப்போ எக்ஸ் சக 2 பொது எடுத்தோம்னு சொன்னோம். 2லேயும் எக்ஸ் சக 2 இருக்கே, பொது எடுத்தோம்டா எக்ஸ் சக 3 2 வரும். அப்போ எழுதுவோம் பிள்ளைகள் எக்ஸ் சக 1 கீழ் காரணிப்படுத்தினா எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 சய எக்ஸின் கீழ் எக்ஸ் சக 3. அப்போ 2 பேருக்கு முறைய போமாசி பார்க்கணும் பிள்ளைகள். பகுதி என்ன பார்த்தோம்டா இதில் என்ன இருக்குது? இதில் எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 இருக்குது. இதில் யார் இருக்குது? எக்ஸ் சக 3 மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே யார் இல்லை? இதில் எக்ஸ் சக 3 தானே இருக்குது. யார் இல்லை? இந்த எக்ஸ் சக 2 இல்லை தானே. அப்போ வேறு என்ன செய்வோம்? ஒரு எக்ஸ் சக 2 பெருக்கி விடுவோம். கீழே பெருக்கினா மேலே என்ன செய்வோம்? எக்ஸ் சக 2 பெருக்க வேணும். ரைட். எக்ஸ் சக 1 கீழ் எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 சய இதை பெருக்குமா பிள்ளைகள்? எக்ஸால் எக்ஸை பெருக்கினால் எக்ஸ் வர்க்கம் சக 2x. அதன் கீழ் எவ்வளோ பிள்ளைகள்? எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 2. ரைட். எல்லாம் சமம் தானே பிள்ளைகள் பகுதியன். அப்போ எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 இருக்கும். எக்ஸ் சக 1லேருந்து கழிக்கணும். வேறு எக்ஸ் வர்க்கம் சக 2xஐ கழிக்க வேணும். சரியா? கழிச்சா பிள்ளை வருமங்களுக்கு கழிப்போம். ரைட். கழிச்சா பிள்ளைகள் எக்ஸ் சக 1 சயவால் அடைப்பு நிற்கணும். எல்லாத்தையும் என்ன சயவால் எக்ஸ் வர்க்கத்தை பெருக்கினா சய எக்ஸ் வர்க்கம் சயதர சக சய 2x கீழே எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 சமன் சய எக்ஸ் வர்க்கம் அப்படியே இருக்கட்டும் பிள்ளைகள். சய எக்ஸ் வர்க்கம் இது எக்ஸ் இது சய 2x. அப்போ எக்ஸில் 2x போனால் சய எக்ஸ் இது சக 1 கீழே எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3. சரி அப்படியே அப்படிங்களா? சரி. அடுத்த 4வது கேள்வி பிள்ளைகள். 4வது கேள்வி ஒரு இலகுவான கேள்வி தான். திரிகோண கண கேள்வி ஒன்று. குயிக்காக பார்ப்போம் பிள்ளைகள். ரைட். ரைட். கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள்
பி எனும் மீன்பிடி துறைமுகத்துக்கு தெற்காக இதில் பி என்ற மீன்பிடி துறைமுகம் ஒன்று இருக்காம். இந்த மீன்பிடி துறைமுகத்திற்கு தெற்கன்னா கீழே இது வடக்கு குறிச்சிக்கார், வடக்கண்டு மேலே குறிச்சி காட்டியிருக்கிறார். அப்போ வடக்குக்கு எதிர்த்து என்ன தெற்கு, நேர் கீழே தெற்கு வரும். தெற்காக 20 கிலோமீட்டர் தூரத்தில் கியூ எனும் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. அப்போ பிஏலேருந்து தெற்காக கியூ வந்தவளவாம் 20 கிலோமீட்டராம். அது குறிச்சாச்சு அமைந்துள்ளது. பி துறைமுகத்திலிருந்து, பி ஆனது துறைமுகத்திலிருந்து, துறைமுகம் என்றது இதுதான் துறைமுகம், துறைமுகத்திலிருந்து பி துறைமுகத்திலிருந்து இந்த துறைமுகத்திலிருந்து பி துறைமுகத்திலிருந்து 138 பாகை திசைகோளில் மீன்பிடி படகொன்று பயணிக்கிறது. அப்போ இப்படி பிள்ளைகள் ஒரு வடக்குலேருந்து 138 பாகை திசைகோளில் வந்து ஒரு மீன்பிடி படகு இப்படியே நேராக போகுதாம். துறைமுகத்திலேருந்து வலிக்கிட்டு இப்படியே போகுதாம். திசைகோலண்டா என்ன பிள்ளைகள்? திசைகோலண்டா நான் அடிக்கடி சொல்லணும், திசைகோல் என்பது வடக்கு திசையிலிருந்து வலஞ்சுழியாக அமைக்கப்படக்கூடும் தான் திசைகோளாக இருக்கும். வடக்கு திசையிலேருந்து வலஞ்சுழியாக வரதான் திசைகோள்னு சொல்லுவோம். உதாரணமாக வடக்கு திசையிலேருந்து 110 பாகை எங்கே வரும்? 110 பாகை நமக்கு தெரியும். இது செங்கோணம் என்ன 90 பாகை, எவ்வளோ 90 பாகை, 110 பாகை இதை விட எங்கே இருக்கும்? கூடுவாக வந்திருக்கும், வேணா இஞ்சால வந்திருக்கும். சரியா? அப்போ இஞ்சி என்ன 110 பாகை அங்கே வரும், தாண்டி வந்திருக்கு. இவ்வளோ 90 இடத்துல எனக்கு இது எவ்வளோ 20 பாகையாக இருக்கும். இது எங்களுக்கு தெரியும் நம்மளே. சரிதானே? இது 110 பாகைண்டாடா, இது 90 பாகை தானே, இவ்வளோ 90 பாகை தானே. அப்போ 110 பாகைனா இங்கே இந்த இவ்வளோ மூலவாக இருக்கும். 90 20 தான் 110 வரும். அப்போ திசைகோலண்டா என்ன? வடக்குலேருந்து நாங்கள் வலஞ்சுழியாக அளக்கிறது. இது இடஞ்சுழி, இது வலஞ்சுழியாக அளத்தா அது என்னவாக இருக்கும்? திசைகோளாக இருக்கும். சரி, இங்கே பார்ப்போம். வடக்குலேருந்து இங்கே பியிலேருந்து 138 பாகைனா பிள்ளைகள், இதில் இருந்து இவ்வளோ இங்கே எவ்வளவு 138 பாகை திசைகோளில் ஒரு படகு கொண்டு இப்படி போகுதான். சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இவ்வளவு என்னது? ஒரு நேர்கோடு. 180 பாகை என்ன எவ்வளவு பாருங்க, இவ்வளோ எத்தனை 180 தானே. இதில் எவ்வளோ எத்தனை 138 இது எத்தனையாக இருக்கும் பிள்ளை? இவ்வளோ எத்தனையாக இருக்கும்? மொத்தம் 180லேருந்து 138 பாகை கழிச்சு வர வழியாக இருக்கும். 10 8 போனால் 2 7 3 போனால் 4 42 பாகை. எவ்வளோ எத்தனை? 42 பாகை. இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோமா? சரி. மீன்பிடி படகு ஒன்று பயணிக்கிறது. வளர்ந்தான் தரப்பட்டுள்ள ரூபாய் 9 விடைத்தாளை பிரதி செய்து மேற்படி தரவுகளை அதற்கு குறிக்குக எல்லாம் குறித்து முடிச்சாச்சு. அடுத்து சொல்கிறார், கீழே 2,3 ஆகிய பகுதிகளின் கணிதர்களுக்கு திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்துக. அதான் தெரியும், திரிகோண கணித விகிதங்களுக்குரிய அட்டவணை இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தருவாங்களா? மடக்கை அட்டவணை தருவாங்க, புத்தகம் ஒன்று தருவாங்க. அந்த புத்தகத்தில் மடக்கை இருக்கும், பின்னுக்கு பார்த்தோம்னா என்ன இருக்கும்? திரிகோண கணித விகிதங்கள் இருக்கும். இயற்கை சைன்கள், இயற்கை தான் பார்க்கணுமா? இயற்கை சைன்கள், இயற்கை கோதான்சன்கள், இயற்கை டான்ஜன்கள் என்று 3 பகுதி இருக்கும். சரிதானே? உங்களுக்கு கோதான்சன் இது கொசைன் இல்லைண்ணே, கொஸ் இல்லை. ஏன்? கொஸ் வந்து சைனுக்கு கீழே இருக்கும். என்ன சைன் அட்டவணை கீழ் பக்கம் தான் என்ன இருக்கும்? கொஸ் இருக்கும். ரிவர்ஸலாக பார்க்கணும். ரைட். அப்போ 2வது வழியை பார்த்தோம்னா படகின் பயணத்திற்கும் பயணத்திசைக்கும், படகின் பயணத்திசை இதுதான் படகின் பயணத்திசை. படகின் பயணத்திசைக்கும் கியூ துறைமுகத்திற்கும் இது கியூ துறைமுகத்திற்கும் இடையிலான குறுகிய தூரத்தை கொண்ட அமைவு ஆராயின், அதாவது இந்த படகுண்ட பயணப்பாதைக்கும் துறைமுகம் கியூவிற்கும் இடையிலான குறுகிய தூரம் வந்து 6 என்று சொன்னால், அதாவது படகு இப்படியே போய்க்கிற பிள்ளைகள் இதிலான் வந்து ஆக கிட்டின தூரம் வருதா? அப்படி சொன்னால் கியூஆர் என்ற நீளம் எவ்வளவா? என்று சொன்னா பிள்ளைகள் இந்த கியூஆர் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்கார், கியூஆர் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்கார். சரியா? எப்படி பார்க்குறது? அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணி. என்ன பிக்யூஆர் ஒரு செங்கோண முக்கோணி, முக்கோணி பிக்யூஆர் ஒரு என்னது செங்கோண முக்கோணி. நான் என்ன செய்யலாம்?
திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா என்னென்ன இருக்குது, சைன் கோஸ் டேன் இருக்குது. சைனண்டா சைன்ன்றது எதிர்பக்கத்தின்கள் சம்பக்கம், கொஸ் என்பது அயற்பக்கத்தின்கள் சம்பக்கம், டேன் என்பது எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம். ரைட். இப்போ எங்களை கேட்டிருக்குது யார, இதை கேட்டிருக்குது. சரி, இப்போ பாருங்க போல இதை கேட்டபடியால் எனக்கு எது தெரியும், இந்த பக்கம் தெரியும், PQ தெரியும். இந்த PQன்றது யாரு, செங்கோணத்துக்கு எதிரான பக்கம். PQ என்பது செங்கோணத்துக்கு எதிரான பக்கம், செம்பக்கம் தெரியும். இந்த 42 பாகைக்கு அவர் கேட்ட கோணம், கேட்ட பக்கம் QRன்றது என்ன பக்கமாக இருக்கும், 42 பாகைக்கு எதிர்பக்கம். இவர் செம்பக்கம். 42 பாகைக்கு கேட்கப்பட்ட பக்கம் அந்த QRன்றது எதிர்பக்கமாக இருக்கும், தெரிஞ்ச பக்கம் அந்த அயற்பக்கமாக இருக்கும். ஆகவே நாம் பார்க்க வேணும், என்ன விகிதம் பார்க்க வேணும், எதிர்பக்கமும் செம்பக்கமும் மாறுது எது பிள்ளைகள், சைன் விகிதம் பார்க்க வேண்டி இருக்கும். அவ்வளவு நான் சைன் 42 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் தான் கேட்கப்பட்ட QR இருக்கும், செம்பக்கம் 20 இருக்கும். நான் சைன் 42க்கு என்ன செய்யணும், சைன் 42க்கு திரிகோண கணித விகிதம் பார்க்க வேணும். எடுப்போம் பிள்ளைகள், வடக்கு அட்டவணை, அதாவது திரிகோண கணித விகித அட்டவணை எடுப்போம். எடுத்து நான் செக் பண்ணி பார்ப்போம் இருக்கா. சரி, பழமே காட்டுற மாதிரி தான் காட்ட போகிறோம் உங்களுக்கு ஃபோனில். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது சைன் 42 பாக பார்க்கணும். அப்போ இயற்கை சைன்களில் 42 பார்க்க போகிறோம். அதில் பாருங்க பிள்ளைகள், 42 பாக காட்ட போகிறோம் உங்களுக்கு. 13 வாரன் மேலே பார்க்கணும் என்னென்று இயற்கை சைன்கள், நேச்சுரல் சயின்ஸ் இருக்கும். சரி, எல்லோரும் 11 வாரம் 20 இப்படி 13 வாரன் அந்த எங்கே 42 ரைட், இஞ்சி இருக்குது 42. எவ்வளோ பிள்ளைகள் 42 வருது, சைவ தசம். என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதில் என்ன ஒன்றையும் காணலே, தசம் குத்தி இருக்கிறார், முன்னுக்கு கொண்டையும் காணுன்னு பார்ப்பீங்க. ஆனால் பாருங்கள் மேலே போட்டு காட்டியிருக்கிறார் சைவ தசம் கொண்டு வரபடியால், இதில் சைவ தசம் கொண்டு வரபடியால் எல்லாம் என்னவா இருக்கும், சைவ தசம் கொண்டு இருக்கும். அப்போ 42 பாகைக்கு எவ்வளோ பிள்ளைகள் வரும், 42 பாகைக்கு வரும் எனக்கு எவ்வளவு, 0.6691. 0.6691. இதில் 42 பாகைக்கு நான் போடுவேன். சைன் 42 எவ்வளோ போடுவேன், 0.6691. 0.6691. அப்போ QR தேவைப்படும் எங்களுக்கு. அப்போ QR வரும், இந்த பிரிவு அங்கே என்ன செய்யும், பெருக்கப்படும். அப்போ 0.6691 எத்தனை பெருக்கணும், 20ஆல் பெருக்கணும். கவனிக்க பெருக்கல ஒரு சைவர் இருக்கா, இந்த சைவருக்கா என்ன செய்யலாமண்டா, ஒரு தசமதானம் பின்னுக்கு கொண்டு வரலாம். அப்போ 6.691 தசம் அங்கே போயிடும், இங்கே போயிடும். 6.69, அதாவது 10ஆல் பெருக்கிற மாதிரி பிள்ளைகள். ஒரு சைவர் இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு 10ஆல் பெருக்கிற மாதிரி. அப்போ இந்த சைவருக்கா என்ன செய்யணும், ஒரு தானம் பின்னுக்கு கொண்டு வந்தேன் நான். 6.691 தர என்ன மிச்சமாக இருக்கும், 2 இருக்கும். பெருக்குங்க பிள்ளைகள், 2 2 20 18 ஒரு மிச்சம், 12 1 13 ஒரு மிச்சம், 12 12 1 13, 2 2 20 18 ஒரு மிச்சம், 12 12 1 13 ஒரு மிச்சம், 12 13 13.382 கிலோமீட்டராக இருக்கும். 13.382 கிலோமீட்டராக இருக்கும். சரியா, ரைட். அது கிட்டிய மேலே கிட்டி கிலோமீட்டர் கேட்டுக்கார் பார்ப்போம். ஓகே. QR கிட்டிய முழுவனில் காணுங்க. கிட்டிய முழுவன் பிள்ளைகள். அப்போ 13.382 கிட்டிய முழுவன் சொன்னால் பார்க்கணும். 2 மட்டும்தானா பிள்ளைகள், ஒரு மாற்றம் வராது. 3 8 தான் வரும். 8 மட்டும்தானே என்ன மாறும், ஒன்று கூட்ட வேண்டியிருக்கும். 8க்கு மட்டும்தானே ஒன்று கூட்ட வேண்டியிருக்கும். 5 விட கூடவே 8 வந்து 5 விட கூடனபடியாக முன்னுக்கு வர ஆளுன்னு சொல்லணும், 1 கூட்டணும்.
அப்போ எத்தனையாக மாறும் 4ஆக மாறும் 4 மட்டும்தானே ஒரு மாற்றமும் இல்லை 13 கிலோமீட்டராக இருக்கும் 13 கிலோமீட்டராக இருக்கும் சரி ஏனண்டா இங்கே பாருங்க 8க்கு மேலே தானே 3 கூட்டணும் பிள்ளைகள் கூட்டினா 3 4 4ன்றது 5 விட குறைவு தானே 5 விட குறைவேண்டா நாங்கள் முன்னுக்கு ஒரு மாட்டுக்கும் சேர்த்தவில்லை அப்படி தான் வரும் 13 கிலோமீட்டர்னு வரும் கிட்டிய முழுவனில் கண்டா இது வரும் 13 கிலோமீட்டர் சரியா 13 கிலோமீட்டர் அப்புறம் சொல்லப்படுறார் படகு ஆறிலிருந்து அதே திசையில் 10 கிலோமீட்டர் பயணித்து படகு வந்து இந்த ஆறிலிருந்து 10 கிலோமீட்டர் பயணித்து என்ன செய்யுது எஸ் என்னும் இடத்தில் நங்கூரம் விட்டு மீன்பிடியில் ஈடுபடுதான் இதில் வந்து என்ன செய்யுது இங்கே வந்து 10 கிலோமீட்டர் பயணம் செய்யுது இதில் இங்கே 10 கிலோமீட்டர் போய் இதில் நங்கூரம் விட்டு எஸ் என்னும் இடத்தில் நங்கூரம் விட்டு என்ன செய்கிறார் மீன்பிடியில் ஈடுபடுறாராம் இப்போ கேட்டுக்கு எனக்கு என்னண்டு வேண்டது ஆர்எஸ்கியூவின் பெருமானத்தை கிட்டிய பாகையில் காணுங்க ஆர்எஸ்கியூ அப்படின்னு நினைக்கணும் நான் என்ன ஆர்எஸ்கியூ நினச்சி பார்க்க வேணும் ஆர்எஸ்கியூ கட்டுப்படினா அதுக்கு டீட்டான்னு வைக்கிறேன் டீட்டா இது 90 ரூபாய் தானே பிள்ளைகள் தந்திருக்கிறார் 90 ரூபாய் என்ன இதுவும் என்னவா இருக்கும் 90 ரூபாய் நேர்கோடு தானே 90 ரூபாய் 90 ரூபாய் அது செங்கோண முக்கோணி அப்போ டீட்டாவை கேட்டுக்க டீட்டாவை கண்டுபிடிக்கணும்டா எனக்கு ஏதாவது 2 பக்கத்தில் நீளம் தெரிய வேணும் டீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது 2 பக்கத்தில் நீளம் தெரிய வேணும் சரி நான் அழிக்கிறேன் மேலே இருக்காத இவர் அழிக்கிறேன் டீட்டாவை கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பக்கம் தெரியணும் அப்போ இந்த முக்கோணியை பாருங்கோ நான் முக்கோணியின் பேரையும் போட்டு காட்டுறேன் செங்கோண முக்கோணி QSR அல்லது RQSல இந்த டீட்டாவை கண்டுபிடிக்க வேணும் அப்போ எனக்கு 2 பக்கத்தில் நீளம் தெரிய வேணும் யாருமே தெரியும் RSன்னு தெரியும் RQன்னு தெரியும் இந்த டீட்டாவுக்கு இப்போ 2 பக்கம் என்ன பக்கம் வந்து பாருங்க டீட்டாவுக்கு இந்த 13 கிலோமீட்டர் வந்து எதிர்பக்கம் டீட்டாவுக்கு எதிராக இருக்கிற பக்கம் எதிர்பக்கம் இவர் 13 எதிர்பக்கம் இந்த 10ன்றது அயற்பக்கம் 10ன்றது அயற்பக்கம் அப்போ டீட்டாண்ட கோணத்துக்கு இவர் எதிர்பக்கம் இவர் அயற்பக்கம் என்றால் நாங்கள் என்ன விகிதம் பயன்படுத்த வேணும் எதிர்பக்கம் அயற்பக்கம் வர்றது டேன் விகிதம் பாருங்க டேன் தான் எதிர்பக்கத்துங்களை அயற்பக்கமாக இருக்கும் அப்போ டேன் டீட்டா எதிர்பக்கம் வந்த அளவு QR அயற்பக்கம் அளவு RS 2 நீளமும் தெரியும் எனக்கு டேன் டீட்டா சமன் QR வந்து 13 RS வந்து 10 டேன் டீட்டா வரும் பிள்ளைகள் 13 10 பிரிச்சா 1.300 போட்டு வைங்க ஏன்னா எனக்கு அங்கே தேவைப்படும் சைன் விகிதம் அட்டவணையில் பார்க்க தேவைப்படுமா ரைட் இப்போ நான் டீட்டாவை காண வேணுமெண்டா திரிகோணகணித அட்டவணையில் இயற்கை டேன் அட்டவணைக்குள்ளே போய் என்ன செய்யணும் 1.3 அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வேணும் அப்போ நான் அட்டவணை காட்டுறேன் பிள்ளை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நான் டேனுக்கு போக வேணும் டேனுக்கு போய் கோணத்தை கண்டுபிடிக்க வேணும் ரைட் இப்போ இயற்கை சைனில் நிற்கிது அது எங்கே போகணும் நான் இப்போ இயற்கை சைனில் இருந்து எங்கே போகணும் பிள்ளைகள் டேனுக்கு போகணும் டேன் எனக்கு எத்தனை தேவை 1.3 தேவை இதெல்லாம் சைவராசல் இருக்குது எனக்கு 1 வேணும் 1 வேணும் இன்னைக்கு கீழே வேலை 1 மேலே போகுது ரைட் பார்ப்போம் 1.3 1.4க்கு வந்துட்டு இங்கே 1.277 9 1.295 1.3032 எனக்கு 3 வேணும் 1.3 வேணும் அப்போ இங்கே எத்தனை இருக்குது 2954 தான் இருக்குது எத்தனைக்கு 52 பாகை எத்தனை இது 0 1 2 20 கிளை 52 பாகை 20 கிளையில் எனக்கு எவ்வளோ வருது 1.2954 அப்போ கடைசி 54 இருக்குது அப்போ எனக்கு எத்தனை தேவை 14 எனக்கு இன்னும் 46 தேவை 46 பார்க்கணும் நான் இனி 46 காஞ்சால 46 46 இல்லை அது குறைவாக இருக்கிறது யார் 39 இருக்குது என்ன 39 அங்கே இருக்குது இந்த இருக்கு இப்படி 39 பாருங்க 39 இந்த இருக்கா 39 காரணம் பாருங்க 39 இது இருக்கா இவர் 39 அங்கே இருக்குது இதுக்குன்னு இருக்குது 6க்குன்னு இல்லையா
இங்கே எனக்கு 1.294 52 பாகையும் 20 கிளையும். சரி, 52 பாகையும் 20 கிளையும் வந்தது. சரியா, இதுக்கு இல்லை இங்கே பாருங்க. இதில் எனக்கு தானே வந்தது 1.2954க்கு 52 பாகையும் மேலே 20 கிளையும் வந்தது. இதில் 20 கிளை தானே. இதுக்கு நேரான இவர் இருக்கிறார் யார்? 1.2954 இருக்குது. எனக்கு எத்தனை காணாது? இன்னும் 0.3 வாரத்துக்கு காணாது. 0.3 வாரத்துக்கு இன்னும் எனக்கு 46 காணாது. அப்போ 46 நான் வாரணும். இதில் 46 தடி விரைவில் எனக்கு இங்கே என்ன கூட இருக்கு? எனக்கு இதில் 46 தடி விரைவில் எனக்கு இதில் பார்த்தோம்டா 39 இருக்குது. 39 தான் இருக்குது. கொஞ்சம் 39 இருக்குது. அடுத்த 47 தானே, கூட தானே. எனக்கு குறைவானதான் தேவை. 39 இருக்குது. இதில் 39 எங்கே இருக்கிறார்? 39 வந்து 5க்கு நேரம் இருக்கிறார். 5க்கு நேரம். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 52 பாகை. அப்படி 52 பாகை பாருங்க. 52 பாகைக்கு நேர் 52 பாகைக்கு நேர 1.2954 20 கிளை. அங்கே அடுத்து நான் வந்தது 5 வந்தது. அப்போ 52 பாகையும் 25 கிளை மண்டு வரும். சரி, 52 பாகையும் 25 கிளை மண்டு வரும். நான் போடலாம் என்னண்டு 52 பாகை 25 கிளை. 52 பாகை 25 கிளைன்னு போடலாம். ஆனால் கிட்டிய முழு பாகையில் கேட்டபடி என்ன செய்யலாம்? நான் டீட்டாக்கு போடலாம் 52 பாகைன்னு போடலாம். ஆகவே இந்த ஆர்எஸ்கியூவின் கோணம் என்னவா இருக்கும்? டீட்டான்னு வச்சு நான் அப்போ ஆர்எஸ்கியூ வரும் பிள்ளை எனக்கு 52 பாகை. ஆர்எஸ்கியூ 52 பாகைன்னு வரும் கிட்டிய முழுவனில். சரி, தொடர்ந்து கேள்வியை வாசிப்போம் பிள்ளைகள். காலிக்கிறேன் இதில். சரியா, தொடர்ந்து வாடியை பார்ப்போம். பார்த்தோம்டா படகு கியூஆருக்கு சமனான தூரத்தை படகு என்ன செய்யுது? கியூஆருக்கு சமனான தூரத்தை இந்த கியூஆருக்கு சமனான தூரத்தை என்ன செய்யுதாம்? சமனான தூரத்தை ஆறிலிருந்து எஸ் ஊடாக முன்னோக்கி பயணித்து டீயை அடையும் எனின் இந்த 13 கிலோமீட்டருக்கு சமனான தூரத்தை என்ன செய்யுது? 6லேருந்து போப்பதாம். இந்த கியூஆருக்கு சமனான தூரத்தை என்ன செய்யுது? 6லேருந்து போப்பதாம். இங்கேருந்தும் 13 கிலோமீட்டர் போய் என்ன செய்யுது? டீ என்னது அடையுதான். சரியா, இதுக்கும் 13 கிலோமீட்டர், இவரும் 13 கிலோமீட்டர். இந்த 6லேருந்து இப்போ போய் டீ அடைகிறார். இவரும் 13 கிலோமீட்டரா கூறுவோம். சரியோ, அப்போ இதுக்கும் 13 இதுக்கும் 13 கிலோமீட்டரா. இப்போ கேட்டிருக்கிறார் என்ன கேள்விண்டா, டீயிலிருந்து துறைமுகம் கியூவிற்கு டீயிலிருந்து துறைமுகம் கியூ தென்படும் திசைகோளை காண்க. அப்போ டீயிலிருந்து கியூண்ட திசைகோளை கேட்டுக்கிறார். திசைகோளோட என்ன பிள்ளைகள்? இதில் இருந்து அளக்குறதானே டீ என்ற இடத்துல இருந்து நான் வடக்குறவனும். டீ என்ற புள்ளியிலேருந்து வடக்கு திசையிலேருந்து வலஞ்சுழியாக எத்தனை பாகையில் இந்த கியூ அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? ரைட். அப்போ இந்த கோணம் எவ்வளோ இருக்கும் பிள்ளைகள்? இந்த கோணம் எவ்வளோ? உடம்பு எத்தனையாக இருக்கும்? இந்த முக்கோணியை பாருங்க. கியூஆர்டி முக்கோணியை பாருங்க. கியூஆர்டி முக்கோணியை பார்த்தீங்கன்னா இது 13 கிலோமீட்டர், இதுக்கும் 13 கிலோமீட்டர். ஆகவே இது ஒரு இரு சமபக்க முக்கோணி. இது 13 கிலோமீட்டர், இதுக்கும் 13 கிலோமீட்டர் தானே பிள்ளைகள் டீ வரைக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போ இது இரு சமபக்க முக்கோணியாக இருக்கும். அப்போ இது 90 பாகைண்டா, இது 45 பாகை, இவரும் 45 பாகை. சரி, இப்போ நான் திசைகோளுக்கு வரேன். அதாவது எனக்கு எங்கேருந்து தேவை? இந்த வடக்கில் இருந்து இந்த துறைமுகம் கியூ இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ பாகை, இவ்வளோ எனக்கு எத்தனை பாகைன்னு தெரிய வேணும். இவ்வளோ எனக்கு எத்தனை பாகைன்னு தெரிய வேணும். அப்படி பிள்ளை கவனிக்கலாம். இந்த பாருங்க, அதில் இது வடக்கு தானே, இவரும் வடக்கு இவரும் வடக்கு. அப்போ ரெண்டும் என்ன கோடுகளாக இருக்கும்? 2 கோடுகளும் சமாந்திர கோடுகளாக இருக்கும். இடைப்பட்ட கோணம் என்ன கோணம்? நேய கோணம். இது 138 பாகைண்டா எத்தனையாக இருக்கும் பிள்ளைகள்?
150 ரூபாய் இது வந்து 42 பாகையாக இருக்கும் 42 பாகை அல்லது இது பாருங்க ஒன்று விட்ட கோணமாக இருக்குது இப்படி போய் இப்படி வந்து இப்படி போனால் இதுவும் இவரும் ஒன்று விட கோணத்தில் 42 பாகை இருக்கும் இவ்வளோ 42 பாகை உங்களுக்கு எவ்வளோ தேவை இதுலேருந்து இவ்வளோ தான் தேவை இவ்வளோ தான் தேவை இதுலேருந்து இவ்வளவும் தேவை அதாவது இந்த 42 பாகைக்கும் இந்த 45 பாகை இந்த இவ்வளோத்தையும் விட்டு இந்த 45 பாகையும் இந்த 42 பாகையும் விட்டு மிச்சம் அவ்வளோன்னு தேவை என்ன செய்யணும் மொத்தம் 360 பாகை என்ன மொத்தம் முழுவட்டம்னா 320 பாகையாக இருக்கும் அந்த 360 பாகையிலேருந்து இந்த 45 பாகையும் இந்த 42 பாகையும் கழிச்சு விட்டா சரி எவ்வளோ வரும் 360 பாகை சய 7 8 87 பாகை கழிச்சு விட்டோம்டா 10 3 5 7 10 3 5 8 போனால் 7 1 2 273 பாகையாக இருக்கும் பிள்ளைகள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா 273 பாகை அதாவது டீயிலிருந்து கியூ இன்டர்வல் எவ்வளோ வேண்டாம் 273 பாகையாக இருக்கும் 273 பாகையாக இருக்கும் 45 அப்படி வந்து 45 அப்படி வந்து 45 பாகை வந்தது 13 கிலோமீட்டர் இது 13 கிலோமீட்டர் இவ்வளோ 13 கிலோமீட்டர் அப்போ இவ்வளோ வந்து 45 பாகையாக இருக்கும் இது எப்படி 42 பாகை வந்தது ஒன்று இதுவும் சமாந்தர கோடுகள் வடக்கு இதுவும் வடக்கு அப்புறம் சமாந்தரமாக இருக்கும் நேர்கோணச்சோடி வந்து 180 அப்போ 182 இது 42 இருக்கும் அல்லது இப்படி பார்த்தா ஒன்று விட்ட கோணமாக இருக்கும் 42 அப்போ இவ்வளவும் 42 இவ்வளவும் 45 உங்களுக்கு தேவை எவ்வளவு இதுலேருந்து இவ்வளோ தான் தேவை எத்தனைண்டு அப்போ இவ்வளோ தான் கழிச்சு விட்டா சரி மொத்தம் 360 பாகை தானே பிள்ளைகள் புள்ளியை சுற்றி கோணம் வந்து 360 பாகை அப்போ இதில் உங்களுக்கு இவ்வளோ தான் தேவை அப்போ இந்த 360 பாகையிலேருந்து இந்த கோணத்தை மட்டும் தான் கழிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோணம் முதல்ல வரும் அதுதான் 273 பாகை பின்வள கோணமாக இருக்கும் சரியா பிள்ளைகள் ரைட் இது எங்கள்கிட்ட திரிகோண கணித விகித கேள்வி சரிதானே ரைட் மிக பாவம் பிள்ளைகள் பக்கமொன்றின் நீளம் எக்ஸாக 3 சென்டிமீட்டராக உள்ள சதுர அடரிலிருந்து இது ஒரு பெரிய சதுர அடர் ஒன்று இருக்குது அதில் அது நீளம் வந்து எக்ஸாக 3 எல்லா நீளம் என்னவா இருக்கும் எக்ஸாக 3 இருக்கும் சரி அதிலிருந்து நீளம் எக்ஸாக 1 சென்டிமீட்டர் நீளம் வந்து எக்ஸாக 1 இருக்கிறதும் அகலம் 2 சென்டிமீட்டராகவும் உள்ள இந்த அகலம் 2 சென்டிமீட்டராக உள்ள ஒரு செவ்வகத்தை என்ன செய்கிறார் வட்டி எடுக்கிறாராம் வட்டி அகற்றப்படுகிறது நிலட்டப்பட்ட எஞ்சிய பகுதியின் பரப்பளவு 15 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் இந்த நிலட்டப்பட்ட பரப்பளவு வந்து 15 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் தகவல்களின் அடிப்படையில் எக்ஸிலான இருபடை சமன்பாடு ஒன்றை ஆக்கி அதனை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை முதலாம் சமாதானத்துக்கு கண்டு அதிலிருந்து சௌரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க வர்க்கமூலம் 3 சமன் 1.73 சரி கேள்வியை செய்வோம் அப்போ எஞ்சிய பரப்புன்னு சொன்னபடியா உங்களுக்கு தெரிய வேணும் இந்த பெரிய சதுர பரப்பில் இருந்து இந்த சிறிய செவ்வகத்தை கழிச்சு விட்டோம்னா சரி இந்த பெரிய சதுர பரப்புலேருந்து இந்த சிறிய செவ்வகத்தின் பரப்பை கழிச்சு விட்டோம்டா வார விடதான விளவு 15 அது சமப்படுத்தினா சரி முதலாக இந்த பெரிய சதுரத்தின பரப்பில் காணுவோம் எக்ஸாக 3 தர எக்ஸாக 3 இது பெரிய சதுரத்தின பரப்பளவு இதுலேருந்து கழிக்கோணும் மேற இந்த செவ்வகத்தை நீளம் அளவு எக்ஸாக 1 அகலம் 2 இந்த பெரிய பரப்பில் இருந்து இந்த செவ்வகத்தை கழிச்சு வர விட எவ்வளோ பிள்ளைகள் மிச்சம் 15 ரைட் இது போட்டாச்சு இப்போ என்ன பிள்ளை வரும் எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸால் 3 பார்த்தீங்கன்னா ஒரு 3x வரும் திருப்பி இந்த 3x ஒரு 3x வரும் 3x 6x பிள்ளைகள் 3 9 சய அடைப்பு நிற்கிறோம்டா 2 பார்த்தீங்கன்னா 2x சக 2 சமன் 15 எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9 அடைப்பு நிற்க வேணும் அடைப்பு நிற்கினா சயதர சக சய 2x சயதர சக சய 2 சமன் 15 எக்ஸ் வர்க்கம் 1 தான் இருக்கு சக 6x இது சய 2x அப்போ 6xல 2x போனால் 4x 9ல் 2 போனால் 7 சமன் 15 எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 7
இந்த கூட்டு போகிற படிஞ்ச உள்ளுக்கு வந்து செய்யும் கழிப்படும் சமன் சைவர். அப்போ அங்கால எப்பயுமே சேவை தான் வச்சுக்கணும். எக்ஸ் வர்க்கம் சக 4x 7ல் 15 போனால் பிள்ளைகள் இது பெருசு சைவ 15 பெருசு. அப்போ சைவலாம் நம்மள வரப்போகுது 15 போனால் 8 சமன் 0. அப்போ எனக்கு விருது பிள்ளையில் ஒரு விட சாம்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 8 சமன் 0. இந்த இருபடி சாம்பாடு தான் தீர்க்க வேணும். தீர்க்க நிறைய முறைகள் இருக்குது. ஒன்று வந்து வர்க்க பூர்த்தியாகல் முறை, அடுத்த சமன்பாட்டு மூலம் தீர்க்கலாம். எப்பயுமே வர்க்க பூர்த்தியாகல் முறை மூலம் போகிறது இலகுவாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படியே செய்தேன். அவள் பார்க்கணும் வர்க்க பூர்த்தியாகல் முறை என்ன பிள்ளைகள் எனக்கு தெரியணும். நடு உறுப்பினுடைய அரைவாசி இந்த வர்க்கம் ஒரு மூறுப்பு கோவேண்ட இருபடி சாம்பாடு மூறுப்பு கோவை தானே. மூறுப்பு கோவேண்ட நடு உறுப்பிண்ட எக்ஸில் வாடுது. நடு உறுப்பினுடைய அரைவாசி இந்த வர்க்கம் 3வது உறுப்பாக இருக்க வேணும். அப்போ நடு உறுப்பின் அரைவாசி பிள்ளைகள் இங்கே எவ்வளவு இருக்குது? 4 அரைவாசி 2 2 வர்க்கம் வந்து 4 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? -8 இருக்குது. அப்போ நான் இதை வந்து என்ன செய்யலாம்? இதை நான் நிவர்க்கமாக்க இயலாது. அப்போ என்ன செய்வேன் நான்? அப்போ இந்த சைடு இந்த பியூசனம் இல்லையே, அவர் அங்கால கொண்டு போங்க. எக்ஸ் வர்க்கம் சக 4x இவர் வச்சுருந்தா எனக்கு காய்ச்சலானே அங்கால கொண்டு கொடுங்க. 8ன்னு வச்சுக்கணும். அங்கால கொண்டு போய் சக 8 அங்கால போனால் சக 8 மாறும். ரைட். இப்போ புதுசாக ஒரு ஆள் இருக்கிறார். எக்ஸ் வர்க்கம் சக 4x எனக்கு 3வது உறுப்பாக யார் வர வேணும்? அதை நான் தான் செட் பண்ணுறேன். எனக்கு 3வது உறுப்பாக வர வேண்டியது இந்த நடு உறுப்பின் அரைவாசின வர்க்கம். நடு உறுப்பு எவ்வளவு? 2 10 வர்க்கம் வர வேணும். இது நானும் சேர்த்த நான் இஞ்சர பக்கம் சேர்த்தா சமன்பாடு அங்கே பக்கம் செய்யணும் சேர்க்க வேணும். தராசு மாதிரி தராசு இந்த இஞ்சர பக்கம் நீங்கள் சமன பேலன்ஸாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? இங்கால நிறைய போட்டால் அங்காலையும் அதே அளவு படியப்பட தான் என்ன செய்யும்? தழும்பாமல் செய்யும். பேலன்ஸாக நிற்கும் தராசு. அதே மாதிரி இங்கே சேர்க்கறது அங்காலையும் இங்கே சேர்க்கணும். இங்கே கழிச்சா அங்காலையும் கழிக்க வேணும். சரியோ? ரைட். அப்போ நான் நிர்வகம் எழுதலாம் பிள்ளைகள். எக்ஸ் சக 2 வர்க்கம் ஒன்று போடலாம். எக்ஸ் சக 2 வேறு வர்க்கம் இருக்குது. அப்போ எக்ஸ் சக 2 வர்க்கம் ஒன்று போடலாம். சமன் 8 சக ஈட்டு 4. அப்போ எக்ஸ் சக 2 வர்க்கம் சமன் 8 4 12. இப்போ என்ன செய்வோம்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வர்க்கம் இருக்கிறபடி என்ன செய்யணும்? வர்க்கம் மூலம் எடுக்க வேணும். இங்கே எடுத்தால் அங்கேயும் எடுக்கணும். ப்ளஸ்ஸோ மைனஸ் போட வேணும். வர்க்கம் எடுக்க ப்ளஸ்ஸோ மைனஸ் போட வேணும். அப்போ வர்க்கம் வர்க்கம் மட்டுப்படும் பிள்ளைகள். எக்ஸ் சக 2 வரும் சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் இந்த 12 அப்படி ஒரு முழுமைச்சேடு. இந்த முழுமைச்சேடை வெளியே சொடாக்கணும். என்ன செய்யணும்? இந்த 12 ஒரு சதுர எண்ணாகவும் ஒரு சாதாரண எண்ணாகவும் எழுத வேணும். அப்போ 12 எழுதினவன்னு சொன்னால் 12 எழுதலாம். 4 தரம் 3 எழுதலாம். வர்க்கம் மூலத்துக்கு பெருக்கம் வந்தால் தனித்தனியாக வர்க்கம் மூலம் போடலாம். போட்டால் 4க்கு வர்க்கம் மூலம் 2 இதுக்கு வர்க்கம் இல்லை. அப்போ √2√3 என்று வரும். ப்ளஸ்ஸோ மைனஸ் 2√3 சரியான பிள்ளைகள். அப்போ இனி சிம்பிளாக செய்யலாம். எக்ஸ் வரும் பிள்ளைகள். இந்த கூட்டு பிறகு நாங்களுக்கு கழிப்படும். அப்போ -2 ப்ளஸ்ஸோ மைனஸ் 2√3 2√3. இப்போ நான் இருக்கா ப்ளஸ் எடுக்கிறேன், இருக்கா மைனஸ் எடுக்கிறேன். மைனஸ் எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் -2 -2√3. இதில் ப்ளஸ் எடுத்தோம்னால் எக்ஸ் சமன் -2 + 2√3. இதில் எழுதுகிறேன் பிள்ளைகளா, இடம் இல்லைங்க எழுதுகிறேன். அங்கே பார்த்தோம்னா எக்ஸ் சமன் மைனஸ் எடுக்கல -2 தர √3க்கு எவ்வளோ பிள்ளைகள்? 1.73 -2 மைனஸ் 10 பேருக்குமா பிள்ளைகள்? 2 3 6 7 14 ஒரு மிச்சம் 3 -2 -3 -5.47. அப்போ எக்ஸுக்கு மைனஸ் பெருமதி வரக்கூடாது. எக்ஸ் என்பது நீளம். எக்ஸ் என்பது பக்கத்தின் நீளமாக இருக்குது. அப்போ எக்ஸின் பெருமானம் மைனஸில் வரக்கூடாது. எக்ஸின் பெருமானம் மைனஸில் வரக்கூடாது. நீளங்களை இப்போ மறையில் வருமா? மறை 3 சென்டிமீட்டர் நீளமான கதிரை மேசை மறை 3 4 மறை 3 மறை 4 என்று சொல்லி வருமா பிள்ளைகள்? நீளங்கள் மறையில் வராது. ஆகவே மைனஸ் பெருமானம் பொருந்தாது. அப்போ ப்ளஸ் எடுப்போம் பிள்ளைகள். எக்ஸ் சமன் ப்ளஸ் எடுத்தோம்னா அங்கே இருக்குது -2 + 2√3 -2 +
இது -2ன்றதுங்க இங்கே வந்தது இந்த +2 அங்கே போய் -2 நிற்குது அதான் இந்த -2 +2 √3 என்ன போடுவோம் 2 √3 எவ்வளோ பிள்ளைகள் 1.73 போட்டோம்டா -2 ப்ளஸ் பெருங்க பிள்ளை 2 6 7 14 ஒரு மிச்சம் 3 கழிச்சோம்னு சொன்னால் 3ல் 2 போனால் 1.46 1.46 சென்டிமீட்டராக இருக்கும். என்ன கேட்டுக்கிறார் சௌரத்தின் ஒரு பக்கம் நிலம் கேட்டுக்கிறார் சௌரத்தின் ஒரு பக்கம் நிலத்தை முழுவதும் கேட்டுக்காரா இதை வந்து கிட்டிய முதலாம் சமதனை கேட்டுக்கார் என்ன அது மட்டும்தான் விட பிள்ளை வரும் இது 6 பார்த்தோம்டா கிட்டிய முதலாந்த சமாதானம் மட்டும்தான் பிள்ளைகள் இவர் தான் முதலாந்த சமாதானம் முதலாந்த சமாதானம் மட்டும்தான் யாரை பார்க்கணும் 2வது ஆளை பார்க்கணும் 2வது ஆள் வந்து 5 கூடவா இருந்தால் 3 ஆளை கூட்ட வேணும் அப்போ 1.5 சென்டிமீட்டராக இருக்கும் எக்ஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர் எக்ஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர்ண்டா சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்னவா இருக்கும் பிள்ளைகள் எக்ஸ் சக 3 தானே 1.5 சக 3 அப்போ எவ்வளோ பிள்ளைகள் 3.5 சென்டிமீட்டராக இருக்கும் 3.5 சென்டிமீட்டராக இருக்கும் ஒரு பக்க நீளம் சரியா ரைட் முழுவதும் கேட்டவரா இல்லை முதலாம் தசமானதெல்லாம் கேட்டுக்கிறார் சரி அடுத்து 6வது கேள்வி புள்ளி விவரவியல் சரி பாப்போம் இருக்கா ஆதிசி பாடணும் பிள்ளை போய்க்கா செய்வோம் ரைட் அடுத்த கேள்வி புள்ளி விவரவியல் 6வது கேள்வி பகுதி 1ல் வார பகுதி 2ல் வார ஏப்பாலில் வார கடைசி கேள்வி சரி ஒரு மாணவன் தனது குறிப்பு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கங்களிலும் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் கூட்டமாக்கப்பட்ட மீடுடன் பரம்பல் அட்டவணையில் கீழே தரப்பட்டுள்ளன. நான் அட்டவணை அப்படி அடிச்சிட்டேன் பிள்ளைகள். அதாவது 21-30 வந்து 8 பக்கங்களும் 31-40 வந்து 10 பக்கங்களும் 41-50 13 பக்கம் 51-60 33 பக்கம் 61-70 11 பக்கம் 71 5 பக்கம் எழுதியிருக்கிறார். சரி இம்மிடம் பரம்பலின் ஆகார வகுப்பு யாது? ஆகார வகுப்புன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு அதிகூடின முரண கொண்ட வகுப்பா இடை. அதிகூடின முரண கொண்ட வகுப்பா எது பிள்ளைகள்? அதிகூடின முரணா 33 அதுக்குரிய வகுப்பாயிட பிள்ளைகள் 51-60 51-60. இதில் எனக்கு முரண் திரையில பிள்ளைகள் எவ்வளோ வேண்டு நான் கூட்ட போகிறேன். கூட்டினா 10 மட்டும் 18 18 10 28 31 31 33 65 65 10 75 76 70 10 மட்டும் 18 18 10 28 31 31 33 64 64 10 75 75 80 பிள்ளைகள். மொத்த எண்ணிக்கை 80 மொத்த பக்கங்கள் 80 பக்கங்கள். இன்னும் நடுப்புறமாக காணப்படும் பிள்ளைகள் நடுப்பெருமானம் காணங்கள் என்ன செய்யணும்? கீழ் எல்லையையும் மேலே எல்லையும் கூட்டி போய் 2 ஆளாக பிரிக்கணும். 21 30 கூட்டினா பிள்ளைகள் 51 51 2ஆக பிரித்தா வருமானக்கு 4 ஒரு மிச்சம் 11 5 10 ஒரு மிச்சம் தசம் கொடுத்து சேவை தைக்கினா 5 10 25.5 அப்படி 25.5 அடுத்தது 35.5 வரும். அடுத்தது 45.5 வரும். 55.5 வரும். 65.5 75.5 நடுப்புறமானம் வரும். அடுத்து கேட்டிருக்கிறார் இடையே காணலாம் ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை உத்தேசடையாக கொண்டு. ஆகார வகுப்பு எது? ஆகார வகுப்புன்றது 51-60. அவரின் நடுப்பெருமானத்தை உத்தேசடையாக கொண்டு உத்தேசடை என்றால் நாங்கள் சொல்லுவோம் ஏ என்று சொல்லுவோம். அப்போ உத்தேசடையை வச்சு கொண்டு செய்த சமன்பாடு என்ன பிள்ளைகள்? இடை சமன் உத்தேச இடை சக சிக்மா எஃப் டிங்கள் சிக்மா எஃப். உத்தேசடைக்கு என்ன பேர்? ஏ சக சிக்மா எஃப் டிங்கள் சிக்மா எஃப். ஏ தான் இவர் ஏ நோட் பண்ணிக்கொள்வோம். இனி விலகல் காண வேணும். உத்தேச இடையில விலகல் 0 இருக்கும். உத்தேச இடையில விலகல் 0 இருக்கும். இனி மற்றைய நடுப்புள்ளியிலிருந்து இவரை கழிக்க வேணும். 45-55 போனால் சய 10 35-55 போனால் சய 20 25-55 போனால் சய 30 அதே மாதிரி 65-55 போனால் 10 75-55 போனால் 20.
அது ஒன்றுமே 10 10 கொடுத்து பாருங்கள். அப்போ சைவர்லேருந்து மேல் நோக்கி போய்க்க மைனஸ் போடுவீங்க, கீழ் நோக்கி இருக்க ப்ளஸ் போடுவீங்க. ஈஸியான விஷயம் உண்டு. குயிக்காக கதைக்க போகிறோம் நான் இன்றைக்கு. பெருக்கினோம்டா எஃப் தரடி தானே, எஃப்ஐன் டிஎம் பெருக்க போகிறோம், எஃப்டி காண போகிறோம். 8.24 சாய 240. இதை பெருக்கினோம்டா சாய 200. அடுத்தது சாய 130. பெருக்கினா 0 110 100. எஃப்டியை கூட்டினோம்டா பிள்ளைகள் மைனஸை பொறுமாக கூட்டுங்க. மைனஸை பொறுமாக கூட்டுவீங்க. சிக்மா எஃப்டி காண்டன்னு சொன்னால் இதில் வந்து மைனஸை பொறுமாக கூட்டி வைங்க, ப்ளஸ்ஸை பொறுமாக கூட்டி வைங்க. அப்படி கூட்டி வச்சா தான் ஈஸியாக செய்யலாம். பிள்ளைகள் கூட்டினோம்டா அவ்வளோ வரும். -240 -240 -130. 240 200 440 540 570. மைனஸில் எவ்வளோ வருது? மைனஸில் 570 வருது. மைனஸில் 570. ப்ளஸ் எவ்வளோ வருது? ப்ளஸ் 100 110 மட்டும். 100 110 எத்தனை? 100 110 210. ரைட். அப்போ ஏர்ட்ட பெருசாக இருக்குது, மைனஸ் தான் பெருசாக இருக்குண்ணே. மறைப்பெருமானம் பெருசாக இருக்குது. அப்போ விடை வந்து இதில் வரப்போகுது, மைனஸில் வரப்போகுது. இப்போ இவருக்கு யார் வரப்போகிறார்? சிக்மா எஃப்டி வரப்போகிறார். இவர் சிக்மா எஃப் வரும் பிள்ளைகள் விட வந்து மைனஸ்லாம் வரப்போகுது. அப்போ 570லேருந்து 210 கழிப்போம். என்ன பெரியாலேருந்து சிறியளவு தான் கழிப்போம். விட மைனஸில் வரப்போகுது. என்ன 0 6 3 -360 சரியா, -360. அப்போ சிக்மா எஃப்டி தெரியும், சிக்மா எஃப் தெரியும், சமன்பாடும் தெரியும் உங்களுக்கு. என்ன சமன்பாடு? இடை சமன் உத்தேச இடைசாக சிக்மா எஃப்டி எங்கள் சிக்மா எஃப் ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்டி ஓவர் சிக்மா எஃப். ஸோ நாங்கள் சொல்லலாம் உத்தேச அடை தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே ஆகார வகுப்பின் நடுப்புள்ளி தான் உத்தேச அடையாக இருக்கும். 55.5 55.5. இதில் ப்ளஸ் புள்ளி தந்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய சிக்மா எஃப்டி என்ன வந்தது? மைனஸ் வந்தபடியால் நீங்கள் அதில் ஒரு குழப்ப தேவையில்லை. உங்களோட சிக்மா எஃப்டி என்ன குறி என்னவோ, சிக்மா எஃப்டி என்ன குறி வந்ததோ அந்த குறி தான் இதில் வரும். -360 மேலே கீழார் பிள்ளைகள் சிக்மா எஃப் 80. ரைட். 55.5 சாய 0 0 வெட்டுப்படும். 36 நீங்கள் 8ஆல் பிரிச்சிங்கண்டா 32. நாங்கள் 32 மிச்சம் 4 தசம் கொடுத்து சேவரப்படுங்க பிள்ளைகள். 8 5 40. அப்போ 4.5. 55.5 -4.5 இப்படி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் 51. அப்போ ஒரு பக்கத்தில் அவர் சராசரியாக எழுதின எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்னு சொன்னால் 51 இருக்கும். சராசரியாக அவர் ஒரு பக்கத்தில் 51 எழுத்துக்களை சொற்கள் எழுதியிருப்பார். சொற்கள் எழுதியிருப்பார். சரியா? இப்போ நானே இதில் மற்ற முறைக்கு போகல, சாதாரண முறையாக என்ன போகல, எஃப்எக்ஸ் முறைக்கு நான் என்ன போகல. இதில் இதை பார்த்தீங்கன்னா நடுப்பெருமானம் வந்த பிள்ளைகள் தசத்தில் வந்திருக்கு. சரியா? நடுப்பெருமானம் தசத்தில் வந்தபடியா நீங்கள் எஃப்எக்ஸில் காண போனால் சிக்மா எஃப்எக்ஸ் இடைசமன் சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ல நீங்கள் காண போனீங்கன்னு சொன்னால் தசமதானத்தில் பெருக்க வேண்டி இருக்கும். என்ன நாங்கள் இவ்வளோ நிறைய கேள்வி செய்வோம் பிள்ளைகள். ஆனால் இந்த தசமதானத்தில் பெருக்கணும் பிள விடுவோம். அப்போ தசமதான பெருக்கள் வாரபடியால் விலகல் முறைக்கால போகிறது இலகுவாக இருக்கும் என்று நான் இந்த முறைக்கு வந்தேன். நான் ஒருவேளை முழுவண்ணா வந்திருந்தால் நீங்கள் எஃப்எக்ஸ் மூலமாக காணலாம். என் கேள்விக்கு எப்படி கேட்பான்? கேள்வி கேட்கல ஆகார போய் நடுப்பெருமானத்தை உத்தேசடையாக கொண்டு அல்லது வேறு விதமாக தான் கேட்பான். அல்லது வேறு விதமாகவும் நீங்கள் செய்யலாம். சரிண்ணே, எஃப்எக்ஸ் முறை மூலமாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கண்டா முடை கண்டாச்சு. இதான் கடை 51. என்ன அதாவது சராசரியாக ஒரு பக்கத்தில் எழுதின சொற்கள் எண்ணிக்கை வந்து 51 இருக்கும். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார், மேலே குறிப்பிட்ட அதே சுருக்க குறிப்புகளை பக்கம் ஒன்றில் 60 சொற்கள் வீதம் எழுதினால் 60 பக்கங்கள் கொண்ட குறிப்பு புத்தகம் போதுமானது என கூறப்படும் கூற்று உண்மையானதல்ல என காட்டுக. அதாவது ஒரு பக்கத்தில் சராசரியாக 51 தான் எழுதுகிறார். எழுதுனா அவருக்கு எத்தனை பக்கம் பிடிக்குது? 80 பக்கம் தேவை. சரிதானே? அப்போ 51 சொற்கள் படி எத்தனை பக்கம் எழுதுகிறார்? 80 பக்கம் எழுதுகிறார். அப்போ அவர் எழுதின மொத்த சொற்கள் எத்தனையாக இருக்கும்? மொத்த சொற்கள் எத்தனையாக இருக்கும்? கண்டுபிடிக்க முதலாவது
மொத்த சொற்கள் வரும். இதில் அழிப்போம் தேவை தானே, இதை நான் அழிக்கிறேன்னா சரி. அவர் எழுதிய மொத்த சொற்கள் எத்தனை? மொத்த சொற்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்றால், ஒரு பக்கத்தில் 51 படி, ஒரு பக்கத்தில் 51 சொல் படி. எத்தனை பக்கம்? 80 பக்கம் எழுதியிருக்கிறார். 80 பக்கம் எழுதின மொத்த எழுத்துக்கள் வரும், சொற்கள் வரும் 0 8 8 8 5 40 4080 சொற்களை அவர் எழுதியிருப்பார். 80 பக்கங்களையும் 4080 சொற்கள் எழுதியிருப்பார். அவர் சொல்றார், அவர் 51 தான் எழுதினவர் ஒரு பக்கத்தில். அப்படி 51 எழுதாம ஒரு பக்கத்தில் 60 சொல் எழுதியிருந்தா, ஒரு பக்கத்தில் 60 சொல் எழுதியிருந்தா அவருக்கு 60 பக்கங்களை கொண்ட புத்தகம் காணும்னு சொல்லிட்டான். காணாது. 60 புத்தகங்களை கொண்ட அந்த பக்கங்களை கொண்ட புத்தகம் வந்து போதாது என்று காட்டிட்டுமா. சரி பார்ப்போம். மொத்தமான சொல் வந்து 4080. இப்போ மொத்த சொல் 4080 அவர் ஒரு பக்கத்தில் எவ்வளோ எழுத போகிறார்? 60 எழுத போகிறார். அப்போ மொத்த சொற்களை நான் ஒரு பக்கத்தில் எழுதுகிற சொற்கள்னு எண்ணிக்கையால் பிரித்து விடணுண்டா. அவர் எழுதுகிற மொத்த சொற்களை ஒரு பக்கத்தில் எழுதுகின்ற சொல்லால் பிரித்து விட்டால் அவருக்கு எத்தனை பக்கங்கள் தேவைண்டு வரும்? பிரித்தோம்னு சொன்னால் அப்படி வரும். எனக்கு மேலே பிரித்தோம்டா 6 6 36 மிச்சம் 4 6 8 48 68 பக்கம் தேவை. 51 சொல்படி 80 பக்கம் எழுதின ஒரு மொத்த சொற்களை வந்து ஒரு பக்கத்தில் 60 சொல்படி எழுதினா அவருக்கு 68 பக்கம் தேவை. அவர் என்ன சொல்றார்? 60 பக்கம் தேவை, 60 பக்கம் போதும்னு சொல்றார். 60 பக்கம் போதுமா? போதும். எனக்கு எவ்வளவு தேவை? 68 பக்கம் தேவை. ஆகவே அந்த கூற்று உண்மையானதல்ல. அந்த கூற்று உண்மையானதல்ல. ஏனெண்டா 68 greater than 68 greater than 60 ஆக இருக்கும். சரியா? அப்போ என்ன செய்யணும்? மொத்தமாக அவர் எடுத்துன சொல் எழுதினவன்னு கண்டுபிடிச்சினார் 4080. புதிதாக ஒரு பக்கத்தில் எத்தனை எழுத போகிறார்? புதிதாக ஒரு பக்கத்தில் 60 எழுத போகிறார். அவர் மொத்த சொற்களை ஒரு பக்கத்தில் எழுதும் சொற்களால் பிரிச்சு என்றால் எத்தனை பக்கங்கள் தேவைன்னு வரும்? எனக்கு 68 பக்கங்கள் தேவைன்னு வருது. அவர் சொல்றார் 60 பக்கங்கள் போதும்னு சொல்றார். அவர் சொன்ன கூற்று பிழை. எனக்கு 68 பக்கங்கள் தேவை, 8 பக்கம் கூடவா தேவைப்படும். சரியானே? ரைட், ஓகே பிள்ளை. அடுத்த பார்ட் பியை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிண்ணே?